श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्. திருக்குறுகை பெருமான் தன் திருத்தாள்கள் வாழிய திருவான திருமுகத்து செவ்வி என்னும் வாழிய இருக்குமொழி என் நெஞ்சில் தேக்கினான் வாழிய எந்தைய திராச கிரைவனார் வாழிய கருக்குழியில் புகவண்ணம் காத்தருள்வோன் வாழியே காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே மதுர கவி தந்திரான் வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே. திருவிருத்தம் 16வது பாசுரம். பல பல ஊழிகளாயிடும் அன்னிவோர் நாழிகையை பலபர கூறிட்ட கூறாயிடும் கண்ணன் விண்ணனையாய் பலபல நாளன்பர் கூடிலும் நீங்கிலும் யாமெலிதும் பல பல சூழலுடைத்து அம்மவாழி இப்பாயிருளே. இதுக்கு ஈடு அவதாரிக்க கலந்து பிரிந்த தலைவன் வரவு தாழ்க்க பிரிவாத்தாத தலைமகள் அவனை ஒழிய தனக்கு காலம் சென்னிட அரிதாகிறபடியே தோழியை பார்த்து சொல்லுகிறாள் அப்படின்னு ஒரு அவதாரிக்கை. அதனால் தன் தோழியை பார்த்து காலம் நகரமாட்டேன்றதேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லலாம். பல பல ஊழிகள் ஆயிடும், பல பல ஊழிகளாக காலம் பெருகுகிறது அப்படின்னு சொல்கிறா. அன்னிக்கே சம்ஸ்லேஷ அனந்தரத்திலே பாங்கிமாரும் தானுமாயிருப்பதொரு இருப்பு உண்டிரே. பாங்கிமார்னா தோழிமார். எம்பெருமான் சம்ஸ்லேஷித்த பிறகு 2 பேருமா சேர்ந்திருக்கிற இருப்பு உண்டு இவர் தன்னுடைய தோழிகளோட. அதிலே ராத்திரியில் போகம் விருத்தமானபடி என்று கேட்க விருத்தமானபடியை சொல்லுகைக்கு போகத்துக்கு காலம் உண்டாயித்தோ பிரிவில் காலம் நெடுகுமார் போலேயிரே கூடினால் காலம் குறுகும்படி என்கிறாள் ஆகவுமாம். அன்னி ஓர் நாழிகையை பல பல கூறிட்ட கூறாயிடும் என்பதை வைத்து சொல்கிறார். அப்போ சம்ஸ்லேஷித்த பிறகு தோழிமாரோட சல்லாபம், அதாவது வார்த்தையாடல் நடக்கிற போது எப்படி இருந்தது சம்ஸ்லேஷம்னு அவள் கேட்குறச்ச, ஐயோ காலம் போனதே தெரியலையே, நொடியாக போயிடுத்து, பெரிய காலம் கூடியிருந்தாலும் கூட இவ்வளவு குறுகி போயிடுத்துன்ற. பிரிவில் காலம் நடுகுகிறா போல கூடியிருந்தால் காலம் குறுகுகிறது என்ன சொல்லுகிறாள், தோழிகளிடத்தில் சொல்லுகிறாள் என்றாவது சொல்லலாம். அதனால் காலம் நடுகுகிறதுன்னு தோழிகளை பார்த்து சொல்கிறா அப்படின்னு முதல்ல. அப்புறம் இல்லை காலம் குறுகுகிறது சம்ஸ்லேஷத்திலேன்னு சொல்கிறா என்னாவது சொல்லலாம். இவை இரண்டும் இதிலே உண்டு. ஒன்றை பிரதானமாக்கி ஒன்றை ஆனுஷங்கிகமாக கொள்ளுமத்தனை இறை. அதாவது இந்த பாட்டில் பிரிவினாலே காலம் நடுக்குகிறது என்பதும் உண்டு, அல்லது சம்ஸ்லேஷத்தாலே காலம் குறுகுகிறது என்பதும் உண்டு. ஏதோ ஒன்றை பிரதானமாக ஆக்கணும், சம்ஸ்லேஷத்தை பிரதானமாக ஆக்கணும் அல்லது விஸ்லேஷத்தை பிரதானமாக ஆக்கணும். இன்னொன்றும் அப்போது சம்ஸ்லேஷம் பிரதானமாக இருந்ததுனால் காலம் நடுக்குகிறது, விஸ்லேஷம் பிரதானமாக இருந்தால் காலம் குறுகுகிறது என்ன ஏதோ ஒன்றை பிரதானமாக்கி இன்னொன்று தவிர்க்க முடியாமல் வரும். பிரிவு வந்தால் சம்ஸ்லேஷமும் வரும், சம்ஸ்லேஷம் வந்தால் பிரிவும் வரும். அதனால் ஆனுஷங்கிகம்னா தவிர்க்க முடியாமல் வரக்கூடியது. அதனால் இன்னொன்று தவிர்க்க முடியாமல் வருகிறது என்று சொல்லுகிறாள் ஆகுமா. அப்புறம் புணர்ந்து நீங்கின தலைமகனை சிறைப்புறத்திலே கண்டு தோழி என்னொரு பெயரையிட்டு அவனை ஒழிய தனக்கு உண்டான செல்லாமையை அவன் நெஞ்சிலே படுத்துகிறாளா இருக்கிறது. அதாவது தன்னோட சம்ஸ்லேஷித்து நீங்கின தலைமகனை ஏதோ ஒரு தோட்டப்புறத்தில் கண்டு தோழி என்று அவனையே பெயர் வைத்து அவனை ஒழிய தனக்கு உண்டான செல்லாமையை என்னால் பிரிந்திருக்க முடியாது என்று அவன் நெஞ்சிலே படுத்துகிறாளாயிருக்கிறது என்றும் சொல்லலாம்.
இத்தால் ஒரு நாளும் பிரிவின்னிக்கே நித்திய சம்சிலேஷம் பண்ணுகையிலே தனக்கு கருத்து. அதனால் ஒரு நொடி போது கூட பிரிய மாட்டேன்றார். அதனால் அதில் தான் கருத்து என்னவிடம் தோத்த சொல்லுகிறாள். இப்பாசுரம்தான் தோழி வார்த்தையாகவுமாம். இவளில் காட்டிலும் இவள் தோழியானவள் அவன்படி அறிந்திருக்குமிரே. பல பல ஊழிகளாயிடும் என்றதெல்லாம் தோழி கூட இவளுடைய நிலைமையை நன்றாக தெரிந்து கொண்டிருப்பதனாலே அவன், அதாவது இவளை விட அவன் படி எம்பெருமான் படியை நன்கு அறிந்தவளாகையாலே தோழியே இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறார். சம்சிலேஷத்தில் காலம் குறுகுகிறது, விஸ்லேஷத்தில் காலம் நடுகுகிறது என்ற வார்த்தை தோழியே சொல்லுகிறாள் என்னும் சொல்லலாம். ஆச்சசக்ஷே அப்படின்னு ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தை எடுக்கிறார் அயோத்தியா கண்டத்திலிருந்து. ஆச்சசக்ஷேத சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனः பரதாய அப்பிரமேயாய குஹோ ககனகோச்சரஹா என்று சொல்கிறார். ஆச்சசக்ஷேன்னு சொன்னான். அந்த யார்? அந்த குஹன் இளைய பெருமாளுடைய சத்பாவத்தை லக்ஷ்மணஸ்ய மகாத்மாவான லக்ஷ்மணனுடைய சத்பாவத்தை குஹன் சொன்னான். யாருக்கு சொன்னான்? பரதாய அப்பிரமேயாய, அளவிட முடியாத பெருமையுடைய பரதனுக்கு இந்த குஹன் சொன்னான். யார் இவன்? ககன கோச்சரகா, இதெல்லாம் காட்டில் திரியிறவன் இவன். அவனுக்கு போய் சொல்கிறான். அதான் சொல்கிறார் இங்கே. ஆச்சசக்ஷே மனசுக்கும் அது மாதிரி தோழி சொல்கிறான்னு சொல்லலான்றார். ஏன்னா அறிந்திருக்கிறான் குஹன், அத்தாலே சொன்னான். அதுமாரி அறிந்திருக்கிறாள் இவள் தலைவன் படியை, அதனாலே சொல்லுகிறாள். தோழிக்கே சொல்கிறா, தலைவனுடைய படியை தோழிக்கே சொல்கிறா. இப்போ எப்படி இளைய பெருமாள் படி பரதனுக்கு நன்னா தெரியும், தெரிந்த அவனுக்கு இவன் போய் சொல்கிற மாதிரி தலைவனுடைய படியை அறிந்தவளான தலைவிக்கு தோழி சொன்றாள் அப்படின்றார். மனசுக்கும், அதாவது ஆச்சசக்ஷே சொன்னான் அப்படின்றார். ஸ்ரீராமாயணம் அயோத்தியா காண்டம் அதில் மனசுக்கும் கூட அகோச்சரமான விஷயத்தை நெஞ்சிலே படும்படி சொன்னான். யார்? குஹன். அத முன்பு இவன் கைகேயி மகனோ பெருமாளுக்கு நல்லனாய் வருகிறானோ என்று அறியாமையாலே பேசாதே இருந்தான். அதனா பிறகுன்னா இவன் எம்பெருமானுக்கு நல்லனா வருகிறான் என்று குஹன் அறிந்த பிறகு அவனுக்கு சொன்னான். பெருமாளுக்கு நல்லன் என்று அறிந்த அனந்தரம் சொன்னான் என்கை. சத்பாவம், இவனுடைய இளைய பெருமாளுடைய சத்பாவத்தை சொன்னான். பால்யாத் பிரபிருதி சுஸ்னிக்தா என்கிறபடியே இளைய பெருமாளுடைய சத்பாவம் ஆகிறது. அவ்வளவு அன்புடையவர் எம்பெருமான் ராமபிரான் இடத்துல. அந்த சத்பாவத்தை, அவ்வளவு அன்புடைமையை சொல்லுகிறான் பரதனுக்கு குஹன். பெருமாள் திருவடிகளிலே பிராவண்யத்தோடு கூடியிலே இருப்பது யார்? இளைய பெருமாள். எப்போ? பால்யாத் பிரபிருதி, சின்ன குழந்த பருவத்திலிருந்து தொட்டில் பருவத்திலிருந்து அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறவன். லக்ஷ்மணஸ்ய மகாத்மனஹா, லக்ஷ்மணனான மகாத்மாவினுடைய சத்பாவத்தை சொன்னான். கடலை கையாலே இறக்க சொல்லுவாரோபாதி தலை கட்ட உண்ணாத விஷயத்திலே எழுந்தான். இப்போ எம்பெருமான் வைபவத்தை லக்ஷ்மணன் வைபவத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. லக்ஷ்மணஸ்ய மகாத்மனா, கடலை கையால் இறக்க முடியாது போல லக்ஷ்மணன் வைபவத்தை சொல்ல முடியாது. ஆனால் அதிலே இழிந்து சொல்கிறான் இந்த யாரே? இந்த குஹன். பரதாய குஹா, பரதன் பொருட்டு இந்த குஹன் சொன்னான். ஆருக்கு ஆறுதான் சொல்லுகிறார் அப்படின்னா, ஸ்ரீ பரதாழ்வானாம் ஸ்ரோதா, ஸ்ரீ குஹப்பெருமாளாம் பக்தா, அப்பிரமேயாய, அப்படிப்பட்டவனுக்கு, அவ்வளோ பெருமை உடையவன் அவனுக்கு சொல்கிறான். பரதாழ்வானுக்கு போய் சொல்ல முடியுமா? இளைய பெருமாள் படியை அறிந்தாராக சொல்லுகிறபடி அல்லவாயித்து ஸ்ரீ பரதாழ்வான் படி. இப்போ இவன் அறிந்தவன் என்று சொல்லும்படி அல்ல, அவன் அப்பிரமேயன். ஏன்னா யாருமே அவன் அறிந்த அளவுக்கு அறிய முடியாது. அப்படி இருக்க இவன் அறிந்து சொன்னான், அறிந்து அவன் அறியாமல் சொன்னான்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட பரதனுக்கு, அவ்வளோ அறிந்திருக்கிற பரதனுக்கு போய் இவன் சொன்னான் அப்படின்ற. அப்போ சொன்னான் என்றாதல் ஸ்ரீ பரதா, அதாவது குஹோ ககன கோச்சரஹா, பெருமாளை பிரிந்து ஆத்தாமையாலே ஒரு மரத்தடியிலே மடுத்து கிடந்தவன் அவருக்கு நல்ல ஸ்ரீ பரதாழ்வானை கண்டவாறே வெளியிலே புறப்பட்டு வார்த்தை சொன்னான் என்றாதல். அதாவது பெருமாளை பிறந்து ஆத்தாமையால் தானே மரத்தில் தலை வைத்து படுத்துட்டுருக்கான். குஹோ ககன கோச்சரா. இப்போ பெருமாள்
இங்கே குகனுடைய இடத்துக்கு வந்திருக்க, இவர் எங்கேயோ கிடக்க அந்த குகன். அப்போ அங்கேருந்து பரதாழ்வானை பார்த்தவாறே வெளியில் வந்து வார்த்தை சொன்னான் என்றாதல். அது ஒரு அர்த்தம் சொல்லலாம். ககன கோச்சரகனா ஏதோ ஒரு மரத்தடியில் கிடக்கிறவன் சொன்னான். இல்லைன்னா தான் வர்த்திக்கிற காட்டிலே பதார்த்தங்களை தனித்தனியே அறிந்திருக்குமா போலே ஆயித்து இவர் குணங்களுக்கு நிலவனாக சொன்னபடி என்றுமாம். ககன கோச்சரகனா, ககனம்ன்றது இந்த காட்டில் இருக்கிற ஒவ்வொரு மரத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கிறவன். அந்த மாதிரி இவரை பற்றி ஒவ்வொன்றும் அறிந்தவன் போல சொல்கிறான். அப்படி குணங்களுக்கு நிலவனாய், குணங்களை அறிந்து சமர்த்தனாய் இருக்கிறபடி ஆனவாறே சொன்னபடி என்றவான். அங்கரும் அன்னிக்கு எங்கே பிறந்து வளர்ந்தான் ஒருவன் ஆறு வார்த்தை சொல்லுகிறான்னு ரிஷி விஸ்மயப்பட்டு கொண்டாடுகிறான் என்றுமாம். இப்படியும் சொல்லலான்ற. ககன கோச்சரகா, எங்கே காட்டில் தானே பிறந்து அங்கேயே வளர்ந்துருக்கான். இவனுக்கு எப்படி நாட்டில் இருந்த இவாள் இப்படிப்பட்ட மகான்களுடைய படி எப்படி தெரியும்? அவன் போய் இளைய பெருமாள் படியை அறிந்து சொல்கிறான் அப்படின்னார். காட்டில் அப்படின்னு ரிஷி கொண்டாடுறார். காட்டிலே பிறந்து வளர்ந்த மர நிலையை எண்ணி திரிந்தவன் கிடீர் இவரோட ஒக்க பிறந்து வளர்ந்தவன் படியை சொல்லுகிறான். இவரோட ஒக்க பிறந்து வளர்ந்தவன் பரதாழ்வான். அவனுக்கு தெரியாதா? அவனிடத்தில் போய் சொல்கிறான். இப்படி யாரு காட்டில் பிறந்து வளர்ந்தவன் அப்படின்னு கொண்டாடுறார் ரிஷி என்று சொல்லலாம். இன்னார் சொல்ல இன்னார் கேட்க என்று ஒரு நேத்து இல்லை. தேசிகர் சொல்லும் இத்தனை. தேசிகர்னா அறிந்தவர்கள், ஆச்சாரியர்கள், அவ சொல்லணும். அந்த மாதிரி தான் குகன் சொன்னா போல இந்த தோழி தலைவன் படி அறிந்திருக்கிறாள். அவள் தலைவிக்கு சொல்லுகிறாள். அப்புறம் ஈடு வியாக்கியானம் இப்போ அவதாரிக்க ஆச்சு. பல பல ஊழிகள் ஆயிடும் எண்ணிறந்த கல்பங்களாக நிந்தனவாயித்து அன்னி ஓர் நாழிகையே பல பல கூறிட்ட கூறாயிடும். அன்னிக்கே இதனுடைய பரப்புக்கு எல்லையில்லாத ஓபாதி ஒரு நாழிகை தன்னை அநேகமாக கூறிட்டால், அநேகமாயிரம் கூறிட்டால் இனி அதுக்கு அவ்வருகு கூறிடலாவதில்லை என்னும்படி கூறிட்ட கூறாய்கொண்டு கழியா நிற்கும். அவ்வளவு சின்னதாக அந்த நாழிகையை பிரிச்சுட்டா அதுவே பெரிய ஊழி காலம் மாதிரி, ஒரு கல்பகாலம் மாதிரி ஆறுது. கண்ணன் விண்டனையாய் தலைவர்கள் வார்த்தையான போது தலைவர்களே சொல்கிறான்னா, அகால கால்யமான தேசத்திலுள்ளார் சாம்சாரிகமான தேசத்தை ஸ்மரியாதா போலே இக்காலமானது பல வடிவு கொண்டு நலியா நிற்க செய்தேயும் நான் சத்தை கொண்டு தரித்தது உன் சந்நிதியா உண்டாக என்னோ அப்படின்னு சொல்கிற. அதாவது இது என்னன்னா, கண்ணன் விண்ணனையாய், கண்ணனுடைய விண்ணுக்கு சமமாக இருக்கிற காலமே அப்படின்னு அர்த்தம். அந்த விண் என்பது பரமபதம். அதை போல அகால கால்யமான தேசத்திலுள்ளார், அகால கால்யம்னா காலம் ராஜ்யம் செலுத்தாத தேசம் வைகுண்டம். அங்கே இருக்கிறவா எப்படி இந்த சம்சாரத்தை ஸ்மரிக்கவே மாட்டாளோ அந்த மாதிரி இந்த காலமானது பல வடிவு கொண்டு நலியா நிற்க செய்தேயும் இவள் இந்த காலத்தை ஸ்மரிக்கவே மாட்டா. இந்த அப்போ நான் சத்தை கொண்டு தரித்தது உன் சந்நிதி உண்டாக என்றோ அப்படின்னு அதை கொண்டாடுறா. தலைமகளாக வார்த்தை சொல்கிறா அப்படின்னு இந்த பாட்டுக்கு எடுத்துட்டோம்னா அப்போ காலத்தையே கொண்டாடுறா. நீ உன்னுடைய அதாவது இப்படி சம்சாரம் என்னை நலியா நிற்க செய்தையும் உன்னுடைய சத்பாவத்தால் தானே நான் கண்ணனுடைய பிரிவை பொறுத்து கொள்ள முடிகிறது அப்படின்னு தான் சத்தை கொண்டு தரித்தது உன் சந்நிதியால் உண்டாக என்றோ என்று கொண்டாடுறாள்னு சொல்லலாம். அன்றைக்கே தோழி வார்த்தையான போது நித்தியஸ்பிருகா விஷயபூதையா இருக்கிற உன்னை விடுமோ லீலா பரிகரமாய் உன்னை விடுமோ லீலா பரிகரமாய் கொண்டு அழியும் விபூதி போலே தனக்கு போக விபூதியான இவ்விபூதியையும் பிரளயாதிகளிலே அழிய கொடுக்குமோ அவ்விடத்தை விடிலன்னோ அவன் உன்னை விடுவது முக்தனுக்கு பித்திருலோகாக்காரமான கர்ம நிபந்தமான ஸ்மிருதியாயித்து ததியத்துவ ஆகாரமே அனுவர்த்தித்து ஸ்மிருதியாயித்து ததியத்துவ ஆகாரமே அனுவர்த்தித்து போருகையாலே தாதர்த்தியத்துக்கு உடலாய் சேஷத்துவத்திலே அன்வயித்ததிலே. அதாவது இப்போ காலம்ன்றது சம்சார மண்டலத்தில் இப்போ இருக்கக்கூடியது. இது இவளுக்கு இப்போ தோழி வார்த்தையான போது அது ஸ்பிருகைக்கு விஷயமாக சொல்கிறாளே அது எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்டால் ததியத்துவ ஆகாரம் வரச்சே சம்சார மண்டலம்
எவ்வளவு தாழ்ந்ததாக இருந்தாலும் முக்தனுக்கு ததியத்துவ ஆகாரம் படுறச்சே அது தாழ்ந்ததாக படலை, அது போகத்துக்கு உறுப்பாக ஆறுது. அப்போ பகவானுடைய சேஷத்துவத்தில் அன்வயிக்கிறான் இவன். அதனாலே தாதர்த்தியம் அவனுக்கு வருகிறது. அதாவது அந்த தாதர்த்தியம்னா சேஷத்துவம். அதில் சேஷத்துவத்தில் இருந்து பகவானுடைய விபூதி என்பதனாலே அதை கொண்டாடுகிறான் முக்தன். அந்த மாதிரி இந்த தோழியானவள் இந்த இதை நலிகிறச்ச காலம் நலிந்தாலும் பகவானுடைய விபூதி என்று அதை கொண்டாடுகிறாள். இது தோழி பாசுரமான போது பல பல ஊழிகளாயிடும் என்ற விடம் யோசிக்கும்படி என்னென்றால் அவள் தன்னில் காட்டிலும் இவளுக்கு ஆத்தாமே கரை புரண்டிருக்குமாகில் சொல்லத்தட்டில்லையிறே. இப்போ முதல் அர்த்தத்தில் தோழி பாசுரமாக இருக்கிறச்ச பல பல ஊழிகளாயிடுறது அப்படின்றச்ச இத்தனை ஊழி காலமும் இந்த நலிகிற சம்சாரத்தை நான் ஜெயிப்பது உன் சந்நிதியாலே அன்றோ அப்படின்னு ததியத்துவ ஆகாரத்தாலே கொண்டாடுறாள்னு அர்த்தம். அல்லது இப்போ வருத்தத்தில் சொல்கிறா என்ன கொண்டால் பல பல ஊழிகளாயிடும் என்று அதை எப்படி யோசிக்கிறதுன்னு கேட்டால் அவளை காட்டிலும் தலைமகளை காட்டிலும் தோழிக்கு ஆத்தாமே கரை புரண்டிருக்கு. அதனால் பல பல ஊழிகளாயிடுறதே ஒரு கூறு அப்படி கூட விசலேஷத்தில் என்ன வருந்தி சொல்கிறா என்ன சொல்லலாம். என்ன ஏகம் துக்கம் சுகஞ்சனவ் அப்படின்னு ஸ்ரீராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் இந்த எம்பெருமான் வார்த்தை இவனை பார்த்து இருக்குது, சுக்ரீவனை பார்த்து இருக்குது. உனக்கும் எனக்கும் சுகம் துக்கம் ரெண்டும் ஒன்றாக தான் இருக்கும். உன்னுடைய துக்கம் என்னுடைய துக்கம், உன்னுடைய சுகம் என்னுடைய சுகம்னு சொல்கிறேன். என்ன இரண்டும் உண்டாம் போது சொல்ல தட்டில்லையிலே, அவ்வளவு நெருக்கம் ஏற்படுற போது சொல்ல தட்டில்லை. அது மாதிரி இவளும் தன் தோழியினுடைய அதாவது தலைமகளுடைய துக்கம் தன்னோடதாக சொல்லுகிறாள். ஒரு நாழிகை பல பல கூறிட்ட கூறாக நின்றது, நீங்கின போது பல பல ஊழிகளாக நின்றது. அப்போ சம்ஸ்லேஷிக்கிற போது அவ்வளவு சின்னதாக போய்டுறது, நாழிகை ரொம்ப சீக்கிரம் ஓடி போய்டுறது. இதை விஸ்லேஷிக்கிற போது பெரிய ஊழிக்காலமாக நீள்றது என்று சொல்கிறார். அதனால் சம்போகத்துக்கு கூடின காலத்துக்கு நீயும் நானுமாக கண்டோம் இத்தனை போக்கி சம்போகத்துக்கு ஒரு காலம் கண்டிலோமி, சம்போகத்துக்கு ஒரு காலத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை. அப்போ என்ன ஆகும், சம்போகத்துக்கு காலம் இல்லைன்னா இப்போ கூடின காலத்துக்கு நீயும் அவனுமாக கண்டோம் இத்தனை போக்கி, அப்போ கூடுறதுன்னு தான் இருந்ததே தவிர அப்புறம் சம்போகம்னே வரல. அதுக்குள்ளே காலம் முடிஞ்சு போயிடுத்துன்ற அவ்வளவு சின்னதாக ஓடி போயிடுதான். நீங்கிலும் என்ற வார்த்தைக்கு அவன்தான் உன்னை பிரியுமவனும் அல்ல, தான் பிரிந்தானாகில் சம்ஸ்லேஷ வர்த்தகத்துக்காக பிரிந்தானாம் இத்தனை. அவனுடைய படியை பார்த்தாலும் அவன் இது பண்ணுறான், அதாவது சம்ஸ்லேஷத்தை இன்னும் அதிகமாகிறதுக்கு தான் பிரியறானே தவிர வேணும்னு பிரிய மாட்டான். அப்புறம் வாழின்னு ஒரு வார்த்தை, அம்மா வாழி, பல பல சூழல் உடைத்து அம்மா வாழி, விசித்திரமான பல வடிவு கொள்வானும் ததாவித சக்தியுக்தனும் அவன் என்று இருந்தோம், எல்லாம் நீயே அவ்வளவு வடிவு கொள்றையே அப்படின்னு காலத்தை பார்த்து சொல்கிறா. அம்மா வாழி ஆனாலும் கொண்டாடுறா. ஏன் அப்படின்னா இந்த வழிபறிக்க வந்தாரை உடன் பிறந்தா, ஏன்னா அவள்கிட்ட தப்பிச்சுக்கிறதுக்காக அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்கிறார். அல்லது ஸ்ரீராமாயணத்தில் யாம் ஓஷதமிவ ஆயுஷ்பன்னு அப்படின்னு இந்த ஜடாயு மகாராஜர் ராமபிரானை பார்த்து சொல்கிறார். இப்போ மம பிராணாக தாம்ச உபயம் ராவணேன ஹிருதம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னுடைய பிராணங்கள் என்ன இந்த ஓஷதியை போல தேடிண்டு வரைய எந்த சீதா பிராட்டிய, அவளும் என்னுடைய பிராணங்களும் ராவணனாலே கவரப்பட்டன என்று அவர் சொல்கிறார். அப்போது ஆயுஷ்மன்னு வாழ்த்துறார் எம்பெருமான. என்றா போல கடல் கண்ணுக்கு விஷயமாக இருக்க செய்தையும் பரிச்சேதிக்க ஒண்ணாதார் போலே இருக்கிறது. அதனால் இதுக்கு கிடக்கிற ஆக்ரகமும் எல்லாம் என்ன ஆக்ரகம். இப்போ பெருமான் ஜடாயு மகாராஜர் மேலே முதல்ல இவர்தான் சீதையை பக்ஷித்து விட்டார் என்று நினைத்து கோபத்தோடு வரார். அவரை பார்த்து ஆயுஷ்மன்னு அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இப்பொழுது இந்த கடல் இவளை நலிகிற ஆகாரத்தோடு வந்தாலும் இந்த ஆக்ரகமும் எல்லாம் எந்தான் அப்படின்னு இப்போது இது என்னத்துக்காக தேவையில்லையே அப்படின்னு சொல்லி வாழி அப்படின்னு இதை வாழ்த்துறார். எம்பெருமானை ஜடாயு மகாராஜர் வாழ்த்தினார் போல கடலை இந்த தோழியானவள் வாழ்த்துகிறாள் என்று சொல்லலாம். இத்தால் சுவாபதேசத்தில் சொல்லித்தாய்த்து
காலகிருத பரிணாமாதிகள் பகவத் அனுபவ விரோதியாய் அர்த்தகாமங்களுக்கு உறுப்பாவது வெத்திரிக்தற்கிறே. இவருக்கு அன்வயத்தோடு வெத்திரேகத்தோடு வாசியர பகவத் விஷயத்துக்கு உடலாம்படி தசை விளைந்தபடியே சொல்லுகிறது. குஹேன சார்த்தம் தத்திரைவ ஸ்திதோஸ்மி திவசான் பகூன் என்று சுமந்திரனை பார்த்து ஐயருக்கு போற பழையனாய் போந்தோம். அவர் திருமேனிக்கு ரட்சகர் ஒருவரும் இல்லை. ஆய்ச்சிமாரையும் தரிப்பித்து படை வீட்டையும் ரட்சித்திரு என்று பெருமாள் அருள் செய்து விடை கொடுத்து விட்ட அளவிலே அவர் திருவடிகளுக்கு நல்லாரான ஸ்ரீ குஹப்பெருமாளோட அவ்விடத்தில் நின்னும் கால் வாங்க மாட்டாதே நின்னான். இரண்டு அதான் எதுக்கு சொல்கிறார்னா, சுவாபதேசம் அப்படின்றது பாட்டினுடைய உள்பொருள். அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, காலகிருதமான, அதுக்கு என்ன அர்த்தம், அந்த சுவாபதேசம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், காலகிருதமான பரிணாமாதிகள்லாம் இருக்குது. அவைகள்லாம் பகவத் அனுபவ விரோதியாக இருந்தாலும் அர்த்த காமங்களுக்கு உறுப்பாவது பகவத் அனுபவம் இல்லைன்னா ஏதோ அர்த்தத்தாலையும் காமத்தாலையும் பொழுதுபோக்குறது பகவத் இது, அதாவது பகவத் சம்பந்தம் இல்லாதவருக்கு தான் அது அந்த மாதிரி போகும். ஆனால் எம்பெருமான பிரிந்தாலும் அர்த்தகாமங்களோட பொழுதுபோக்க மாட்டார். அவ்வளவு அன்புடையவரான ஆழ்வார். அதனால இவருக்கு எல்லாமே பகவானுடைய நினைவாகவே போகிறது. இது சுமந்திரன் அப்படி இருந்தால் போல இருக்கின்ற ராமனோட அவ்வளவு நெருக்கம் உடையவராக இருந்தாலே, இப்போ ராமன் பிரிந்து அந்த குகனோட அந்த கரைக்கு போயிட்டான். குகனும் கங்கையினுடைய அந்த கரையில் கொண்ட பெருமாளை விட்டுட்டு வந்துட்டான். திரும்பி வந்துட்டான். குகனே திரும்பி வந்துட்டான். அப்போ ஒருவேளை பெருமாள் அந்த கரையிலேருந்து திரும்ப கூப்பிடுவோரோ என்னமோன்னு அந்த குகனோட சேர்ந்து ஒரு 2-3 நாள் இருந்தாராம். குகப்பெருமாளோட அவ்விடத்தில் நின்றும் கால் வாங்க மாட்டாதே நின்றான். ஏன்னா 2-3 நாளையில் படை வீட்டில் புகுந்தானாகில் அநேக திவசங்கள். அப்போ சரி, ஒருவேளை பெருமாள் புனഃசப்தாபயேதிதி, இது ஒருவேளை கூப்பிடுவரோ என்னமோ, ராமா சுமந்தரா போகாதே, நான் திரும்பி வந்துடுறேன், திருப்பி ஓடத்தை அனுப்பி சொல்லுவரோ என்னமோன்னு நினச்சிட்டு நின்றானான் அந்த சுமந்திரன். ஏன்னா படை வீட்டில் புகுந்தானாகில், அதாவது 2 நாள் கழிச்சு 2-3 நாளில் போயிட்டானே. ஏன் பகூன் திவசான்னு சொல்கிறார் அப்படின்னா, பெருமாளை பிரிந்த பிரிவாத்தாமையால் காலம் நெடுகினபடி யாருக்கு, இந்த அவருக்கு சுமந்திரனுக்கு, அந்த மாதிரி இவருக்கு காலம் நெடுகிறது ஆழ்வாருக்கு என்ன அர்த்தம் சொல்கிறார். இப்படி 16வது பாட்டு முடிந்தது. 17வது பாட்டு, இருள் விரிந்தால் அன்ன மானீர் திரைகொண்டு வாழியரோ இருள் பிரிந்தார் அன்பர் தேர்வழி தூரல் அரவணமேல் இருள் விரிநீல கருணாயிரு சுடர்கால்வது போல் இருள் விரி சோதி பெருமான் உரையும் எரிகடலே. இது சுவாபதேசத்தில் சொல்கிறார். இப்படி அபிமதமான பாகவதருடைய விஸ்லேஷ தசையில் அவர்கள் பக்கல் தமக்கு ஆஸ்வாசஜனகமான மனோரத சரணியை, மார்க்கம், சரணின்னா மார்க்கம், சரணியை கொலையாதொழிய வேண்டும் என்று சம்சார அர்ணவத்தை அபரோக்ஷித்து உரைத்த பாசுரத்தை தலைவன் பிரிந்து போன தேர் வழி தூரல் என்று கடலை, தேர் வழி தூரல்னா தேர் போன வழியை நீ அதை துத்து விடாதே, வழி இல்லாத பண்ணிவிடாதே, அதை மண் மூடி போகும்படி பண்ணிடாதே அப்படின்னு கடலை நோக்கி, அல்லது நீ அடைச்சுடாத, இந்த ஜலத்தால் நிரப்பிடாதே என்று கடலை நோக்கி இறந்த தலைமகள் பாசுரத்தாலே அருளி செய்கிறார். இருள் விரிந்தாலன்னா மாநீர் திரை கொண்டு, இருள் பரம்பினா போல இருக்கிற கருத்த நீர்த்திரையை கொண்டு, விரிந்தால் என்னன்னா இருள் நிறைய பரம்பி இருக்குது, அதில் பரம்பி இருக்குன்னா பரவி இருக்குது, கருத்த நீர்த்திரை, கருப்பாக இருக்கிற அந்த ஜலத்தினுடைய அலை, அதை கொண்டு நீ என்ன பண்ணாதே, இந்த தலைவன் போன ரத மார்க்கத்தை நீ அழித்து விடாதே என்று சொல்கிறார். மாநீர் என்று பெரிய நீர் என்றுமாம், பெரிய நீர்னு சொல்லலாம். மாநீர்னா கருத்த நீர்னு ஒரு அர்த்தம், இல்லைன்னா பெரிய நீர்னு இன்னொரு அர்த்தம் சொல்கிறார். இருள் பிரிந்தார் அன்பர், என்னுடைய பக்கலிலே அன்புடையவர் ராத்திரியில் பிரிந்து போனார். அவருடைய தேர் வழி தூரல், எனக்கு கண்டு தரிக்கைக்கு உடலான தேர் வழியை, அது தேர் மார்க்க, அது அந்த ரதம் பதிஞ்சிருக்கோ இல்லையோ, அந்த பதிஞ்சிருக்கிறத பார்த்தாவது பெருமான் போன வழியும் நான் தரிச்சிருப்பேனோ இல்லையோ, அதை நீ தூராதொழிய வேணும், அதை பாழாக்காமல் இருக்கணும் அப்படின்னார். மண் மூடி போச்சு அப்படின்னா வழியே தெரியாது, அதனால பண்ணாதே. அரவணமேல் இருள் விரிநீல கருணாயிரு சுடர்கால்வது போல், திருவனந்தாழ்வானாகிற அரவணையின் மேலே இருளை விரியா நிற்கிற நீல ரத்தனத்தை
கருவாகச் சமைத்த ஆதித்தன் பிரபையை உமிழ்மா போல இருள்விரி சோதி பெருமானுரையும். அதாவது இந்த திருவனந்தாழ்வான் மேலே அவர் நல்ல வெளுப்பாக இருக்கிறவர், இருள்விரி சோதி. இவர் கருத்த திரும்பியினோடைய சயனித்துட்டு இருக்கார் பெருமாள். இருண்டு விரிந்து கிடக்கிற, ஆனால் கருப்பாக இருந்தாலும் ரொம்ப ஜோதிஷோடு இருக்கார். அப்படிப்பட்ட ஜோதிஷை உடையவனான சர்வேஸ்வரன் நித்தியவாசம் பண்ணுகிற எரிகடலே, அந்த கடல் எபெருமான் ஸ்ரீராப்தியில் தான் சயனிச்சுட்டு இருக்கான். அப்போ எரிகடலேன்னா கொந்தளித்து, அதாவது ஜலம் திரைகள் அலைகள் கொந்தளிக்கிற கடலே அப்படின்னு வாழியரோ. தேர்வழி தூராமைக்காக, அந்த எம்பெருமான் போன தேர் வழியை மறைக்காமல் இருக்கிறதுக்காக நீ வாழின்னு சொல்கிற, வாழியரோன்னு சொல்கிற. அதுக்கப்புறம் ஈட்டில் அதான் இருள் விரிந்தால் என்ன இது வீடு இல்லை, இது சுவாபதேசம். இருள் விரிந்தால் என்ன இத்தியாதி மோக அந்தகார பிரசரத்தை பண்ணும் வாசனா கல்லோலம் சைத்தில்ய ஹேது என்றபடி. இப்போ இருள் விரிந்தால் என்ன மானீர் திரை கொண்டு வாழியரோன்னு அந்த மோகமாகிற இருளினுடைய பிரசரம்னா பரவுதலை பண்ணக்கூடிய வாசனா கல்லோலம், வாசனையினுடைய சமுதாயம், மனசில் இருக்கிற துர்வாசனைகள் இருக்கு, அது என்ன பண்ணுறது துர்வாசனை, அதாவது சைத்தில்யம். இது துர்வாசனை இல்லை, எபெருமானுடைய நினைவுகள் என்ன பண்ணுறது, ரொம்ப இவளை உடைகுலப்பட பண்ணுறது, மனசை உடைக்க பண்ணுறது. வாழியரோ என்று தம் ஆத்தாமையாலே இம்மனோரத சரணியை, எம்பெருமானை நினச்சி கொண்டாவது அதே தொடர்ந்து வர்றது எனக்கு வேணும். அதை விட்டுட்டு வேறு விஷயங்கள் மனசில் வந்ததுன்னா எனக்கு ரொம்ப உடம்பு குலைஞ்சு போகும். அதனால் மனோரத சரணியை குலையாமைக்காக பாதகரை வாழ்த்துமா போல, வழிபறிக்கா திருடன் கையிலிருந்து பொருளை அபகரித்தாலும் அவனை வாழ்த்துறது, ஐயோ அதுக்கு மேலே அவன் இன்னும் பிராணனையும் வாங்காமல் இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி இங்கே வாழ்த்துமா போலே மங்களாசாசனம் பண்ணுகிறார் இவர். இதுக்கு மேலே ஈடு அவதாரிகை. தலைமகன் கலந்து பிரிந்து போனானாய், இவளும் தேர்கால் சுவட்டை தனக்கு தாரகமாக பார்த்து கொண்டிருந்தாளாய். இனித்தான் பிரிந்தார் இறங்கும் நிலம் நெய்தல் நிலமாகையாலே கடற்கரையாய் இருக்குமிரே. அப்போ கடற்கரை தான் அந்த நெய்தல் நிலம்னா கடற்கரைன்னு இருந்தோம். பிரிந்தவர்கள் அங்கே போய் தான் இருப்பாள். அந்த மாதிரி இவளும் அந்த தேர்ச்சுவட்டை பார்த்துண்டு ஏன்னா அவன் தரிச்சுட்டு இருக்கா. அப்போ அலை அழிக்க போகிறது அந்த தேர்ச்சுவட்டை. அத்தை அழியாதே கொள் என்று அதன் காலிலே விழுந்து கூப்பிடுகிறாள். இருள் விரிந்தாலன்னா மானியர் திரை கொண்டு வாழியரோ நீ வாழி தேர் வழி தூரல், தேர் வழியை அழிக்காதே, நீ அலையாலே அழிக்காதே. அரவணமேல் இருள் விரிநீல கருணாயிரி சுடர்கால்வது போல் இருள் விரி சூதி பெருமானுடைய மரிகடலே அப்படின்னு அதை அழைக்கிறார். அரவணை மேலே உன் மேலே அரவணை இருக்குது அந்த திருவனந்தாழ்வான், அதிலே இருள் விரி சோதி மாதிரி இருக்கான் எம்பெருமான். அப்போ இருள் பறந்து கிடக்கிற மாதிரி ஜோதிஷோடு இருக்கிற எம்பெருமான் கருணாயிரு சுடர் கால்வது போல் அந்த கருத்த ஒரு சூரியனானவன் தன் சுடரை பரப்பின்றிருக்கிற மாதிரி இருள் விரி சோதி அந்த கருத்த ஜோதிஷோடு இருக்கிற பெருமான் உரையக்கூடிய வாசம் பண்ணக்கூடிய எரிகடலே நீ வாழி என்று சொல்கிறார். கடல் மலை போலே நடுவே அத்தை அழிக்கப் புகில், அந்த தேர் வழியை அழிக்கப் புகில் செய்வதன் என்று வாழியரோ என்று அதன் காலிலே விழுந்து சரணம் புக்கு அத்தை நியமிக்கிறாள். தன்னை பிரிந்தவன் செய்தத்தை தானும் செய்கிறாள். தன்னை பிரிந்தவன் எம்பெருமான் அவன் என்ன பண்ணான், அஞ்சலியும் தன்னைன்னா சீதா பிராட்டியினுடைய ஸ்தானத்தில் தான் இருக்கோன்னு சொல்லி அந்த தலைவி சொல்கிறார். அஞ்சலியும் பிராங்குக கிருத்வா, ஸ்ரீராமாயணம் யுத்த காண்டத்தில் இருக்குது. அஞ்சலியும் பிராங்குக கிருத்வா பிரதிசிஷ்யே மகோததேகே. கடலை சரணம் பூக்கு, கடலுக்கு எதிரே ஒரு கடல் கிடந்தா போல எம்பெருமான் சயனித்து கொண்டிருந்தான். அந்த திருப்புலானி திவ்ய தேசத்தில் எம்பெருமான் கடலுக்கு எதிராக சயனித்து கொண்டிருந்தான். அப்படி எப்படி கடலை சரணம் புகுறானோ அதே மாதிரி தன்னை பிரிந்தவனான எம்பெருமான் அந்த பிரித்த கடலை சரணம் புகுகிறானோ அது மாதிரி இந்த தேர் வழியை அழிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த கடலை சரணம் புகுகிறாள் தலைவியான இவளும். அப்புறம் க்ஷமையாகி சமாயுக்தம் இத்தியாதி. அப்போ எம்பெருமான் ராமபிரான் கோபத்தோட இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறான். அத்ய யுத்தேன மகதா
சமுத்திரம் பரிசோஷயே க்ஷமயாஹி சமாயுக்தம் மாமயம் மகராலய அசமர்த்தம் விஜானாதி திக் க்ஷமாம் ஈதிருஷே ஜனே அப்படின்னார். அதாவது இன்றைக்கி நான் யுத்தத்தாலே இந்த பெரிய சமுத்திரத்தை நான் என்ன பண்ண போகிறேன், உலர்த்தி விடுகிறேன், ஜலமே இல்லாமல் அதை வத்தடித்து விடுகிறேன். க்ஷமயாகி சமாயுக்தம் மாமயம் மகராலயா அசமர்த்தம் விஜானாதி. அதான் பொறுமையோடு இருக்கேன். அப்படி இருக்கிற என்னை அசமர்த்தன் என்று நினைக்கிறது இந்த கடல். அதனால் அதுக்கு நான் சமர்த்தன் என்று காட்டுகிறேன்னு பெருமான் கோபத்தோட சொன்னான் இத்தியாதி. இதுக்கு பிரிவில்லாமையாலே அது க்ஷமையாகி சமாயுக்தம். நான் பொறுமையோடு இருக்கேன். ஏன் நான் பொறுமையோடு இருக்கேன்? பிரிந்திருக்கேன் இல்லையோ, அதனால் இதுக்கு பிரிவில்லை. அதனால் என்னுடைய ஆத்தாமை இதுக்கு தெரியாது. அதனால் எனக்கு வழிவிட மாட்டேன்றதுன்னு பெருமாள் சொல்கிறார். அதுக்கப்புறம் இளைய பெருமாள் வார்த்தை கதம்னு அபரராத்திரேஷு சரையும் அவகாகத்தே. இந்த அபரராத்திரங்களில் அப்படின்னா எல்லாரும் போகிறதுக்கு முன்னால் பரதாழ்வான் போய் சரையூரில் தீர்த்தமாடிட்டு வந்து எம்பெருமானை, அதாவது எம்பெருமான் ராஜ்யபாரத்தை நடத்துறதுக்கு முதல்ல திருவாராதனம் பண்ணி அப்புறம் பெருமான் ராஜ்யபாரத்தை நடத்துவனான். அவ்வளவு சீக்கிரம் போயிடுவனான். அப்போது ரொம்ப குளிர்காலம், இந்த மார்கழி மாதம். அப்போது இவெல்லாம் மத்திய தேசத்தில் இருக்கா. பாரத தேசத்தினுடைய உத்தர பாகத்தில் இருக்க அயோத்தியா. இங்கே மத்திய தேசத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். மத்திய தேசம் பஞ்சவட்டியில் இருக்கா. அப்படி இருக்கிறச்சே இது கிருஷ்ணதா காலத்தில். அப்போ வந்து இங்கேயே இவ்வளவு குளிர்றதே, அங்கே அவருக்கு எவ்வளவு குளிரும்னு சொல்கிறார் இளைய பெருமாள். கதம்னு அபரராத்திரேஷு சரையும் அவகாகத்தை. இது கிருஷ்ணதா காண்டத்தில் வார்த்தை. தாம் பெருமாளை பிரியாமையாலே பனியானது தமக்கு குளிர்ந்தபடியை கொண்டு பிள்ளை பரதனம் குளிர்போதிலே சரையூவிலே போய் மூழ்க கடவன். அப்போது அவன் குளிர்ந்து என்படுகிறானோ, எவ்வளவு குளிருமோ அவனுக்குன்னு சொல்கிறார் இளைய பெருமாள் என்றாராயித்து. அவனுக்கு அது சுடும் என்று அறியாமையாலே, பெருமாளை பிரிந்ததாலே அந்த அவ்வளவு குளிர்ந்த ஜலம் கூட சுடுறது பரதாழ்வானுக்கு, இவருக்கு தெரியாது. அவ்விளைய பெருமாளுடைய நிலையிலே இக்கடலும் பிரிவறியாமைக்கு. இந்த இளைய பெருமாளை பிரியவே இல்லை, ஆனால் பரதன் தானே பிரிந்தான். அந்த மாதிரி இந்த கடலும் பிரிவு அறியல்ல. அதனால் பெருமாளுக்கு கோபம் வருது. இந்த மாதிரி உனக்கு தெரியுமா என்னுடைய பிரிவு, சீதையை பிரிஞ்சு நான் படுற பாடு அப்படின்னு கடல் மேலே கோபித்து கொள்கிறார். இருள் பிரிந்தார் அன்பர். இப்போ அந்த மாதிரி இப்போ தலைவி சொல்கிறா, இருளிலே பிரிந்தார் என்னுடைய அன்பர். இருளிலே பிரிந்தாராயித்து அன்பர், என்னுடைய எம்பெருமான் பிரிந்தார். எங்கேனும் போனாலும் வந்து கூட வேண்டும் காலத்திலே பிரிந்தார் ஆயித்து. எங்கே போயிருந்தாலும் ராத்திரியில் வந்துட வேண்டாமா, அந்த காலத்தில் போய் பிரிந்தே போயிட்டார் இவர். கூட வேண்டும் பிரகிருதியாக இருக்கிறா போல அப்படிப்பட்ட சுபாவம் உடையவர் தானே அவர் போய் பிரிந்தார். இவன் பக்கல் போகில் பிரியவல்ல பிரகிருதி அல்லன். பெருமான் கிட்ட இவன் பகல் போகில் பிரியவல்ல பிரகிருதி அல்லன். இவள் சௌந்தரியத்தையும் மெலிவையும் கண்டால் கால் வாங்கி போக மாட்டான். இவன் எம்பெருமான் பகலில் போனால் அவனுக்கு பிரியவே முடியாது. அவனால் இவன் பார்த்துட்டே இருக்கானோ இல்லையோ. இவள் சௌந்தரியத்தையும் மெலிவையும் கண்டால் கால் வாங்கி போக மாட்டான். அவனும் பகல் போதிலே பிரிந்தானாகில் இவளுக்கு அதுதானே தாரகம் போர்விலே. ஏதோ பிரிந்ததை பார்த்துட்டே இருக்கலாம், அவனை கொஞ்ச நாள் கண்ணால் பார்க்கலாம். அப்போ அந்த ஸ்மிருதியை கொண்டு அது தரிச்சுட்டு இருக்கலாம். அவன் பிரிகிற போதை அத்தளர்த்தியை கண்டால் இவன் நம்ம ஒழிய ஜீவிக்க மாட்டான் அப்படின்னு இவள் தரித்திருப்பள். கடுக வருமென்னு தரித்திருக்கலாமிலே. ஆனால் ராத்திரியில் பிரிந்து போனானே. அப்போது தேர் வழி தடமாவது இருக்குது, அதை நீ துர்க்காதே. தேர் வழி தூரல். நீயும் ரட்சக பதார்த்தங்களிலே ஒன்னாகையாலே என்னுடைய தயனீய தசையை கண்டால் பிரிந்தவனை கொண்டு சேர்க்க வேணுமிரே. நீ சேர்க்கணுமோ இல்லையோ. உன்னால் செய்ய அரிதாக இருப்பதொன்னை நிர்பந்தித்தால் பிரயோஜனம் இல்லையிரே. நீ அவனை கொண்டு சேர்த்தே தீரணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா உன்னால் அது முடியாது. ஆனாலும் இது செய்யலாமிரே, இதை செய்யலாமோ இல்லையோ. அவன் போன தேர் வழியை நீ மறைக்காமல் இருக்கலாமோ இல்லையோ. ஆன பின்பு அத்தை அழியாதேகொள். தேர் போன வழியை அழிக்காமல் இரு. செய்யலாவது செய்ய வேண்டுமில்லை, உன்னால் முடிஞ்சது செய்யணுமோ இல்லையோ. அவனுக்கு நியாமியரானவர்கள் தனக்கு நியாமிய கோட்டியிலே என்ன நினைத்திருக்காள் இவள். நினைத்திருக்கையாலே தூராதேகொள். இதை கடலை நியமிக்கிறாள். நீ இதை தூத்து விடாதே, இந்த பாதையை அழித்து விடாதே என்ன. நீ அரைக்ஷணம் தாழ்த்தப்பட்டதறியாயோ என்று அத்தை ஸ்மரிப்பிக்கிறாள். அத்தையும் தம் தசை இருக்கும்படியையும் கண்டால் அறியாதார்க்கும்
அன்னோ ஐயோ என்ன வேண்டும்படி என்றோ இருக்கிறது. அதாவது நீ அரைக்ஷணம் தாழ்த்தப்பட்டது அறியாயோ, அரைக்ஷணம் அவன் பிரிந்தபோது என்ன பாடுபட்டான் நீ தான் பார்த்துருக்கியோ இல்லையோ, அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும், உனக்கு அது தெரியும். அப்புறம் ஒன்றுமே தெரியாதவாளுக்கும் என் தசையை கண்டால் ஐயோ என்ன வேண்டும்படி என்றும் நான் இருக்கிறது. அப்போ தன் தசையை அவ தோத்த சொல்கிறாள், பிரகாசப்படுத்தி சொல்கிறாள். அந்திம தசையை எல்லாரையும் நியமிக்க உரியர்களிலே, அந்திம தசையில் யார் இருக்காளோ அவள் மற்றவாளை நியமிக்க உரியவர்கள். அப்போ மற்றவாள்லாம் சொல்கிறது கேட்கறதுக்காக இருக்கிறவா. அப்போ அந்த மாதிரி நான் அந்திம திசையை அடைந்திருக்கேன், உன்னை நான் நியமிக்கிறேன், அது நீ கேட்டு தான் ஆகணும்னு சொல்கிற. இப்போது இந்த இடத்துல ஒரு திருஷ்டாந்தம் காட்டுறார் இதுக்கு மேலே விஷ்ணு புராணத்தில். அதாவது தேர்வழி தூரல் என்பதற்கு சோபி ரேணுர் ந லட்சியத்தே அப்படின்னு. அதாவது அந்த கோபிகைகளெல்லாம் பாடக்கூடிய பாட்டை விஷ்ணு புராணத்தில் சொல்கிறது. அது அக்ரூரர் பெருமாள் பலராமனையும் கண்ணனையும் அழைத்து கொண்டு கம்சன் தனுர்யாகத்துக்கு கூட்டு போகணும்னு அழைச்சிட்டு போகிறார், தேரில் ஏற்றுண்டு. அப்படியே அந்த தேரை பார்த்துட்டே இருக்கிறார். அப்போ அவள் சொல்கிற வார்த்தை, அக்ரூரஹா க்ரூர ஹிருதயா சீக்கிரம் பிரேரயத்தே ஹயான் ஏவம் ஆர்த்தாசு யோஷித்சு கிருபா கஸ்யன ஜாயத்தே ஏஷ கிருஷ்ண ரதஸ்ய உச்சைஹி ரதஸ்யோச்சைஹி சக்கரரேணுர் நிரீக்ஷதாம் தூரீபூதோ ஹரிர்யேன சோபி ரேணுர் ந லக்ஷ்யதே என்று விஷ்ணு புராணத்தில் 5வது அம்சத்தில் 30-31 ஸ்லோகங்கள். அது என்ன சொல்கிறதுனா, அக்ரூரனானவன் பேர் தான் அக்ரூரன்னு, ஆனால் குரூரமான ஹிருதயம் உடையவன். சீக்கிரம் பிரேரயத்தே ஹயான், சீக்கிரமாக தூண்டுகிறான் அந்த குதிரைகளை, அதனால் இன்னும் வேகமாக தேர் ஓடுறது. ஏவமார்த்தாசு யோசிச்சு, இவ்வளவு வருத்தப்பட்டு கிடக்கிற இந்த ஸ்திரீகளிடத்தில் கிருபா கஸ்யன ஜாயத்தை, யாருக்கு தான் இறக்கம் உண்டாகாது, இவனுக்கு தான் அந்த இறக்கம் உண்டாகலை அப்படின்னு அவள் கோவிச்சுக்கிறா. அதாவது அவ்வளோ வருத்தப்பட்டு சொல்கிறா. ஏஷ கிருஷ்ணஸ்ய உச்சைஹி சக்கரரேணுர் நிரீட்சிதாம். பார், அந்த தேர் போகிறத புழுதி மேலே கிளம்புறது, தேர் புழுதி அந்த தூளிகள்லாம் மேலே கிளம்புகின்றன. தூரீபூதோ, ஆனால் கொஞ்ச நாள் தான் அந்த தேர் புழுதி கிளம்பிருக்கு. தூரீபூதோ ஹரிர் ஏன சோபி ரேணுர் ந லட்சியத்தே, ரொம்ப தூரம் போயிட்டான் அந்த ஹரி, எந்த தேர்னாலே ரொம்ப தூரம் கொண்டு போகப்பட்டானோ சோபி ரேணுர் ந லட்சியத்தே, அந்த தேர் புழுதி கூட தெரிய மாட்டேன்றதே, இவ்வளோ வேகமாக போயிட்டானே என்று அந்த தேர் போன வழியில் அந்த புழுதிகளை பார்த்து தரித்தாலே, அந்த மாதிரி தேர் வழியை பார்த்து நான் தரிக்கிறேன் என்று இந்த இடத்துல இந்த தலைவியானவள் சொல்கிறா. கோபிகைகள் சொன்ன மாதிரி என்ன. இதோட 17ஆம் பாட்டு முடிகிறது. திருவிருத்தத்தில் 18ஆம் பாட்டு. கடல் கொண்டெழுந்தது வானம், அவ்வானத்தை எண்ணிச் சென்று கடல் கொண்டொழிந்த வதனால் இது, கண்ணன் மண்ணும் விண்ணும் கடல் கொண்டெழுந்த அக்காலங்களோ புயற்காலங்களோ கடல் கொண்ட கண்ணீர் அருவி செய்யா நிற்கும் காரிகையே. இப்போது சுவாபதேசம் அதில் அவதாரிக்க சொல்கிறார். இப்படி விஸ்லேஷ அசகரான இவர்க்கு அனுபவ யோக்கிய காலத்தில் பிராப்பிய அலாப நிபந்தனமான ஆர்த்தியை கண்டு, விஸ்லேஷத்தை பொறுக்க மாட்டார் ஆழ்வார், அனுபவம் அதுக்கு யோக்கியமான காலம் வந்திருக்கு, அப்போ பிராப்பியம் கிடைக்கல, அதனால் ஆர்த்தி ஏற்படுறது, அதாவது வருத்தம் ஏற்படுறது, அதை கண்டு பொறுக்க மாட்டாமல் சுகிருத்துக்களான பாகவதர் சொன்ன பாசுரத்தை அவள் இவளுடைய நிலையை கண்டு இறங்கி சொன்ன பாசுரத்தை பாட்டை கார்காலம் கண்டு அழிந்த தலைவி ஆத்தாவை கண்ட பாங்கி இறங்கின பாசுரத்தாலே அருளி செய்கிறார். கார்காலத்தை கண்டு அழிந்து போகிற, அதாவது கார்காலம்னா மழைக்காலம், அப்படி அழிந்து போகிற தலைவியினுடைய ஆற்றாமை கண்டு இறங்கின பாங்கின தோழி, அவள் வருந்தி சொன்ன பாசுரத்தாலே அருளி செய்கிறார். தலைவியினுடைய நிலையை அருளி செய்கிறார். அந்த உரை கடல் கொண்டு உரைன்றது இந்த சுவாபதேசத்துக்கான உரை. கடல் கொண்டு எழுந்தது வானம், இது பாட்டினுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடியது இது. அதுக்கப்புறம் சுவாபதேசம் சொல்வார். கடல் கொண்டு எழுந்தது வானம், ஆகாசமானது கடலை கிரகித்து கொண்டு கிளம்பித்து, கடலையும் எழுத்துண்டு ஆகாசம் கிளம்பித்து என்னலாய் அன்னி அவ்வானத்தை அன்னி, அந்த அபரிச்சின்னமான ஆகாசத்தை கடல்
சென்று கொண்டு ஒழிந்தவதனால், கடல்தான் சென்று கொண்டு விட்டது என்னலாம்படி இருக்கையால். ஆகாசம் கடலை கிரகித்ததுன்னு ஒரு அர்த்தம். இல்லாது போனால் ஆகாசத்தை கடல் கிரகித்தது, கடல் மேலெழுந்தது அப்படின்னாவது தோத்துறது. இதை பார்க்குறச்சே, அப்போ அந்த காலத்தை பார்க்குறச்சே என்னெல்லாம் இருக்கையால் இது இந்த அவஸ்தை கண்ணன் மண்ணும் விண்ணும் கடல் கொண்டெழுந்த அக்காலங்களோ. இந்த மாரிக்காலம், இந்த மழைக்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டால், கிருஷ்ணனுடைய தியாவா பிருத்திவிகளை, அப்போ அதாவது சொர்க்கலோகம், பூமி, இன்னும் மற்ற லோகங்கள் எல்லாவற்றையும் பிரளயார்ணவம் கொண்டு கிளர்ந்த காலமும், அந்த பிரளய ஜலம் ஆதி இவைகளை எல்லாம் கிரகித்து கொண்டு உண்டான காலமோ, அல்லது புயற்காலங்களோ, கார்காலந்தானா, அதாவது வெறும் மழைக்காலந்தானா, அப்படி தோத்துறது, அப்படி ஒரு மயக்கம் ஏற்படுறது, அதாவது பிரமம் ஏற்படுறது. காரிகை கடல் கொண்ட கண்ணீர் அருவி செய்யா நிற்கும், அழகு வடிவு கொண்டார் போல இருக்கிற இவள், காரிகை இருக்கிற இவள் திரை கொள்ளும்படியான கண்களிலே, அப்படின்னா அலை எழுந்தார் போல கண்ணீர் பெருகுகிற இந்த கண்களிலே நீராலே அருவியை பண்ணான் என்றாள். அப்போ ஜலத்தினாலே ஜல அருவி கொட்டுறது இவள் கண்ணில் இருந்து பண்ணான் என்றாள் என்ன. காலம் தெளிந்த பாங்கி, இது பிரளய காலமும் அன்னு, மழைக்காலமும் அன்னு, இவள் கண்ணிலிருந்து நீர் வழியிற காலம் என்று தெளிந்த பாங்கினா தோழி இறங்கி உரைத்தாள் ஆயிற்று. இவளுக்காக தலைவிக்காக வருத்தப்பட்டு சொன்னாள் ஆயிற்று. அதுக்கப்புறம் இத்தா, இது சுவாபதேசத்தில் சொன்னார், சொல்கிறார், அர்த்தம் சொல்கிறார். இத்தால் கடல் கொண்டெழுந்தது வானம் என்ன பரமவியோமமானது சம்சார சாகரத்தை கபலீகரித்தது என்னலாய். பரமவியோமமானது, அதாவது பரமாகாசமானது சம்சார சாகரத்தை கபலீகரித்து எடுத்து. ஏன்னா வானம் கடல் கொண்டெழுந்ததுன்னா அந்த பரமவியோமம் சம்சார சாகரத்தை தான் கிரகித்து விட்டது. அவ்வானத்தை என்று அன்றையே இந்த சம்சார சாகரம்தான் பரமவியோமத்தோடு ஏகீபவித்தது. இதுவே அதோடு சேர்ந்து போயிடுத்து என்னலா இருக்கையாலே. கிருஷ்ண ஏவகி லோகானாம் உற்பத்தி ஸ்திதி சாப்பியா அப்படின்னு, கிருஷ்ணன்தான் உலகங்களுடைய உற்பத்தி, ஸ்திதி, அப்பியம், லயம் இவைகளுக்கு காரணம் என்று சாஸ்திரம் சொல்கிறது என்று அவன்தான் விபூதி துவயத்தையும் உபசம்ஹரிப்பதாக காலஹா கலயதாமகம் கீதை 10:30 என்கிறவன் தானாம்படியாக நான் காலமாக இருந்து எல்லாவற்றையும் கிரகிக்கிறேன் என்கிறான் கீதையில். அப்படி சொல்லலாம்படியாக ஒரு காலம் வந்ததோ, அந்த பகவான் பிரளய காலத்தில் எல்லாத்தையும் கிரகிக்கிறானே, அப்படிப்பட்ட பிரளய காலம் வந்ததோ, இவருடைய சைத்தல்யம் இருந்தபடியோ, ஆழ்வாருடைய அந்த உடைகுலைவு இருந்தபடியோ, இது என்ன காலம், 2 விபூதியும் அழியுமா போலே இருந்தது என்று சங்காவகமாக இருக்கை. இவர் படுற வருத்தம் 2 விபூதியும் அழிக்கலாம்படியே அழிக்கும் போல இருக்கேன்னு சந்தேகத்தை ஏற்படுத்துறதான். புயற்காலங்கோலோ என்ன இவருடைய பிராபியத்துறையை அறிகைக்காக ஆர்த்தியை ஜனிப்பிக்கிற அதொரு கால விசேஷமோ, இவருக்கு எவ்வளோ பிராபியத்தில் வேகம் இருக்குது என்ன அறிகைக்காக புயற்காலங்களோ அப்படின்னா அந்த ஆர்த்தியை உண்டாக்குகிற கால விசேஷமோ என்ன கேட்குறார். கடல் கொண்ட வித்தியாதி, கடல் கொண்டெழுந்த வக்காலங்களோ, கடல் கொண்ட கண்ணீர் அருவி செய்யா நிற்கும் காரிகையே அப்படின்னா பாரதந்திரியத்தை அனுசந்தித்திருக்க பிராப்தமாக இருக்க அபரிச்சின்னமான ஞானத்துக்கு காலுஷ்யம் பிறந்து நடவா நின்னதுன்னு சித்தில சித்தராய் சொன்ன பாசுரமாய் இருந்தது. மனசு உடைகுலைப்பட்டு சொன்ன பாசுரமாக இருந்தது. அதான் அந்த கடல் கொண்ட கண்ணீர் அருவி செய்யா நிற்கும் காரிகையை, மனசு உடைஞ்சு போட்டதுனால அவ்வளவு கண்ணீர் பெறுகிறது. பாரதந்திரத்தை அனுசந்தித்து அழாமல் இருக்க வேணும் இல்லையோ, ஆனால் பிராபியத்துறையினாலே அவ்வளவு ஒரு கண்ணீர் பெருக்குகிறார் என்று சுவாபதேசத்தில் அர்த்தம் அருளி செய்கிறார். இனிமேல் ஈடு அவதாரிக்கை. இது போய் பகவத் விஷயத்திலே மூட்டுமிரே, இதுவும் ஒரு காலமயக்காய் இருக்கிறது. இப்போது இந்த
காலத்தை பற்றின பேச்சானது பகவத் விஷயத்தில் போய் மூட்டுகிறது. இது ஒரு கால மயக்கான பாசுரம், காலத்தை மயக்கி சொல்கிற பாசுரம். இவர் தமக்கு பலவிடங்களிலும் வருமாயித்து காலமயக்கு. பல சமயத்தில் நம்மாழ்வாருக்கு காலமயக்கு வருது. அதுக்கெல்லாம் மூலஹேத்துக்கள் நின்ன நீர்மை இனி யாமுராமே முதல் பாட்டு திருவிருத்தத்தில் என்ற அனந்தரமே தொடங்கி பகவல்லாபத்தோட செல்ல வேண்டி இருக்க அது கிடையாமையால் பிறந்த ஆத்தாமையை பார்ஸ்வஸ்தருக்கு ஆஸ்வசிப்பித்தும் ஜீவிப்பிக்கிறது பரமாக இருக்குமிரே. பகவல்லாபத்தோடு செல்லணும். முதல் பாட்டில் அவ்வளவு ஆர்த்தியை வெளிப்படுத்தினதுனால அது கிடைக்காமையினால அவ்வளவு ஆத்தாமை பிறக்கிறது நம்மாழ்வாருக்கு. அப்போ பார்ஸ்வஸ்தரும் இவளை எப்படியாவது ஆஸ்வசிப்பிக்கணும் என்று ஒரு பரம், அவளுக்கு ஒரு பாரமாக போயிடுத்து. அந்த மாதிரி ஒரு வருத்தம் ஏற்படுறது. அதனால் இப்படி காலமயக்கு வருகிறது பல இடங்களில். ஆகையாலே சொல்லுகிறது, கலந்து பிரிந்த தலைமகள் கார்காலத்தை குறித்து போனானாய். தலைமகன் கலந்து பிரிந்த தலைமகன், பிரிந்து போயிட்ட தலைமகன் எம்பெருமான் கார்காலத்தை குறித்து போனானாய். அக்காலமும் கார்காலத்தில் திரும்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவன் வரல. காலம் வந்துடுத்து, ஆனால் அவன் வரல. இவன் வாராதொழிய அத்தாலே ஆத்தாமை மீதூர்ந்து நோவுபடுகிற பிராட்டியை கண்ட தோழியானவள் அவன் வருமளவும் இவளை ஜீவிப்பிக்கைக்காக காலத்தை மயக்கி ஆஸ்வசிப்பிக்கிறாளா இருக்கிறது. அவன் வரலையும் இவளை ஜீவிக்க பண்ணணுமே தலைமகளை, அதற்காக தோழியானவள் காலத்தை மயக்கி இன்னும் வரல, கார்காலம் வரல அப்படின்னு சொல்லி ஜீவிக்க பண்ணுறாள் இவளை. வியாக்கியானம். கடல் கொண்டு இத்தியாதி. கடல் கொண்டு எழுந்தது வானம். தோழியை பார்த்து வருஷம் வந்தது கண்டாயே என்னுமே அவள். அப்படின்னு ஐயோ வருஷா காலம் வந்துருத்தே இன்னும் நாயகன் வரலையேன்னு தலைமகள் சொல்கிறாள். அவள் என்ன சொல்கிறாள், மகாதத்துவங்கள் இரண்டு தன்னிலே விவாதம் பிறந்து அத்தாலே வந்தது கான். இது கடல் என்ன ஒரு மகாதத்துவம், அதில் ஆகாசம் வந்து கடலை மணற்பத்தோடு முகந்து கொடு போயித்து. இவள்தான் ஆகாசத்துக்கும் மேகத்துக்கும் வாசி பெரிதாக நினைத்திருப்பாள் ஒருத்தி அல்லலிலே. ஆகாசம் மேகம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதனால் ஆகாசம் வந்து கொண்டு போச்சுன்னா மேகம் கொண்டு போயிடுச்சு கடலை. அதனால் உனக்கு மழை காலம் வந்ததுன்னு தோத்துறது. அப்படி இல்லைன்னு தோழி சொல்கிறா. மேகத்தையும் ஆகாச சப்தத்தாலே சொல்லவுமாம். ஏன்னா இங்கே கடல் கொண்டு எழுந்தது வானம்னு சொல்கிறார். வானம்னா மேகம்னு அர்த்தம். அந்த மாதிரி பிரயோகம் இருக்குதுன்னு சொல்கிறார். விசும்பின் துளி வீழின் அல்லால் மத்தாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. விசும்பின் துளினா மேகத்தின் துளி. இது குறளில் 2வது அதிகாரத்தில் 6வது குறள். இது விசும்பின் துளி வீழின் அல்லால். அப்போ மேகத்தின் துளி அது விழல என்றால் மற்ற ஆங்கே பசும்புல் தலை காண்பு அரிது, ஒரு புல்லு கூட முளைக்காது அப்படின்னு. அப்போ விசும்புன்ற சப்தத்தாலே மேகத்தை சொல்லுகிறார் வள்ளுவர். அந்த மாதிரி பிரயோகம் உண்டு. அதனால் இங்கேயும் விசும்பு வானம்னு எதை சொல்கிறார், மேகத்தை சொல்கிறார் அப்படின்னார். அப்படி கடல் கொண்டு இந்த அந்த கடலாகிறது தானும் ஒரு மகாதத்துவமாகையாலே எம்மை மதியாதே சிலர் பரிபவிக்கையாவதன் என்று சினத்துக்கொடு சென்று அது சினத்தோடு மேலே போகிறது. கடல் கொண்டொழிந்த தன்னுடைய திரவியத்தில் ஒன்று சேஷியாமல் மீட்டு கொண்டு வந்தது. கடல் போய் ஆகாசத்துலேருந்து எல்லாத்தையும் தன்னுடைய திரவியங்கள் எல்லாம் மீட்டு கொண்டு வந்தது. எதிரி படையை கொள்ளையிலே மண்டவிட்டு பின்னோட்டுவாரை போல எதிரி படையை கொள்கிற போது அவனை போக விட்டு பின்ன போய் பிடிச்சிட்டு வருவாரை போல ஆனால் பின்னை துளிக்கிறவிது என்னென்பது என்னுமே அவள் ஒழிந்த அதனால் இது. சரி, எப்படி ஜலம் கொட்டுறதே, ஜலம் துளி துளியாக கொட்டுறதே அப்படின்னு இவ கேட்குறா. இது மழை இல்லைன்னா எப்படி அப்படின்னு. அப்போ எல்லாம் செய்தாலும் அதன் கையில் புகுகிறது தொங்காமல் போகாது. இது எவ்வளோதான் மீட்டுன்னு வந்தாலும் அந்த வானத்தினுடைய கையில் சிலது மாட்டின்னு இருக்குது, அது தொங்காமல் போகாது, தங்கியிருக்கோம் இல்லையா, அது துளி துளியாக விடுறாப்பில் இருக்குது அப்படின்னு மயக்கி சொல்கிறார். அதுக்கப்புறம் கண்ணன்
மண்ணும் விண்ணும் கடல் கொண்டெழுந்த அக்காலங்களோ புயற்காலங்களோ சர்வேஸ்வரனுடைய பூமி அந்தரிக்ஷ சொர்க்காதிகள் அடைய கடல் கொண்டெழுந்த அந்த பிரளய காலமோ அன்னிக்கே வருஷா காலந்தானோ இத்தால் பலிக்கிறது இரண்டர்த்தம். இது பிரளய காலமாகிலும் இது நீ நினைத்த வருஷா காலமாகிலும் உமக்கு இழவில்லை. அக்காலமாகிலும் அவன் வரவுக்கு சூச்சகமாகிறது. அன்னிக்கே பிரளய காலம் ஆகித்தாகில் இவை அடங்கலும் அழிந்து அசதவஸ்தமாய் கிடந்த அன்னு ச ஏகாக்கி நரமேத அப்படின்னு சொன்னார். சர்வேஸ்வரனுடைய பூமி அந்தரிக்ஷ சொர்க்காதிகள் அடைய கடல் கொண்டெழுந்த சர்வேஸ்வருடைய பூமி என்ன, அந்தரிக்ஷம் என்ன, சொர்க்கம் என்ன, அவைகள் அடைய கடல் கொண்டு எழுந்த கடல் எடுத்துட்டு போயிடுத்து அந்த பிரளய காலமோ அன்னிக்கே வருஷா காலந்தானா. இத்தால் அப்படின்னு ஒரு சந்தேகம். இத்தால் பலிக்கிறது இரண்டர்த்தம். இது பிரளய காலமாகிலும் இது நீ நினைத்த வருஷா காலமாகிலும் உனக்கு இழவில்லை. அக்காலமாகிலும் அவன் வரவுக்கு சூச்சகமாகிறது. அந்த காலமாக இருந்தாலும் அவன் வரவுக்கு சூச்சகமாகிடும். அன்னிக்கே பிரளய காலமாகித்தாகில் இவை அடங்கலும் அழிந்து பிரளய காலமாக இருந்ததுன்னா இவை அடங்கல் அழிந்து அசதவஸ்தமாக கிடந்த அன்று அசதவஸ்தம்னா ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அந்த கிடந்த அன்று ச ஏகாக்கீன ரமேத ஒருவனாக இருந்து ரமிக்கிறான் அல்லன் மகோபனிஷத் என்று தான் உடனாக உண்டாக்கும் அவன் உன்னை விட்டிருக்குமோ, உன்னை விட்டுட்டு இருப்பனா. கடல் கொண்ட கண்ணீர் அருவி செய்யாதிருக்கும் காரிகையே என்ற போது காரிகைக்கேன்னு ஒரு பாடம் என்றபோது சுகதமாக சொன்னாள் ஆகிறாள். இவள் அப்படி வருத்தப்படுற போது இந்த கடல் கொண்ட கண்ணீர் அருவி பெய்யான் இருக்கும். இந்த காரிகையினுடைய கண்ணீரே அப்படி பெருகையாக இருக்கும். காரிகையே என்ற போது காரிகையே உன்னுடைய கண்ணீர் அப்படி பெருகுகிறது என்று சம்போதித்து சொன்னால் ஆகிறது. கடல் கொண்ட கண்ணீர் அருவி செய்யாதிருக்கும். இதொரு வருஷா இருந்தபடியன் கடல் உடைந்த அருவியாய் பிரவகித்தாற் போல கண் வெள்ளமடிகிறபடி என்ன இது அதுக்கு முற்பட்டது. கடல் உடைந்து அருவியாய் பிரவகித்தாற் போல இவள் கண் வெள்ளமடிகிறபடி என்னது ஆச்சரியம். இது அதுக்கு முற்பட்டது. இது அதுக்கு முற்பட்டு வந்தது. இத்தால் சுவாபதேசத்தில் சொல்லித்தாயித்து சர்வேஸ்வரன் தன்னோடு சம்பந்தமுடையாரே விடான். இவனோட அசாதாரண சம்பந்தமுண்டா எத்தனை வேண்டுவது. இதுதான் காலமன்னு காலமாகிலும் அஞ்ச வேண்டா என்கிறது. என்னதாகிறது சுவாபதேசத்தில் என்ன சொல்கிறாருன்னா, சர்வேஸ்வரன் தன்னோடு சம்பந்தமுடையாரே விடமாட்டான். இவனோட அசாதாரண சம்பந்தம் உண்டாமத்தனை வேண்டுவது, அவ்வளோதான் வேணும். இதுதான் காலமன்று, அதாவது மழைக்காலமன்று. காலமாகிலும் அஞ்ச வேண்டா என்று சொல்லுகிறாள் தோழி. இந்த தோழி அதாவது தலைமைகளை ஆஸ்வசிப்பிக்கிறாள். இதோட 18ஆம் பாட்டு முடிகிறது. அடுத்து 19ஆம் பாட்டு. காரிகையார் நிறை காப்பவர் யாரென்னு கார்கொண்டின்னே மாறி கையேறி அறையிடுங்காலத்தும் வாழியரோ சாரிகை புள்ளரந்தண்டந்துழாய் இறை கூயருளார் சேரி கையேறும் பழியாய் விளந்தது என் சென்மொழிக்கே. சுவாபதேசம். காரிகையார் இப்படி அனுபவயோக்கிய கால தரிசனத்தாலே ஈடுபட்ட இவர்க்கு ஈஸ்வரன் ஷடக்கென அனுகிரகம் பண்ணாதே விளம்பிக்கிறபடியைக் கண்டு அனுபவத்துக்கு யோக்கியமான காலத்தை தரிசித்ததனாலே ஈடுபட்ட இவருக்கு சர்வேஸ்வரன் ஷடக்கென அனுகிரகம் பண்ணாதே விளம்பிக்கிறபடியைக் கண்டு சுகுருத்துக்கள் ஈடுபட்டு உரைத்தார்கள் ஒரு பாட்டை. அந்த பாசுரத்தை கார்காலத்தில் ஈடுபட்ட தலைவிக்கு கார்காலத்தை கண்டு ரொம்ப வருத்தப்பட்ட இந்த தலைவிக்கு தலைவன் அருளாமையால் பாங்கி பழிக்கிறங்கின பாசுரத்தாலே அருளை செய்கிறார். பாங்கியான்னா தோழி. அவள் ஐயோ பழி வருமே, இவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்காளே, பாரதந்திரத்துக்கு ஒரு கொத்தை வருமே, ஒரு பாரதந்திரத்துக்கு ஒரு தோஷம் வருமே இவளுக்கு என்று இறங்கி சொன்ன பாசுரத்தாலே அருளை செய்கிறார். இங்கே உரை அப்படின்னா சுவாபதேச உரை. காரிகையார் நிறை காப்பவர் யாரென்னு தங்கள் அழகு பாரித்திருக்கும் பெண் பிறந்தாரில் தங்கள் பூர்த்தியை யாராலே
காக்கலாம் என்று இன்னே இப்படியே. சரி, தங்கள் அழகு பார்த்திருக்கிற பெண் பிறந்தாரில் தங்கள் பூர்த்தியை யாராலே காக்கலாம்? இன்னே இப்படியே கார் கொண்டு மாறி கையேறி மேகங்களானவை. அதுக்கு என்ன சொல்கிறார்? கார் கொண்டு மாறி கையேறி, கருத்து கொண்டு மழையானது கூட்டமாக ஏறி, மாறி கையேறி மழையானது கூட்டமாக ஏறி, மேகங்களானவை வருஷித்து கொண்டு அணிந்தேறினா ஒரு நிறைய கூட்டமாக ஏறி, அறையிடுங்காலத்தும் யுத்தோன்முகரைப் போலே தன் முழக்கத்தாலே அறை கூவுகிற காலத்திலும் அந்த மேகங்கள்லாம் அறை கூவுகின்றன தாங்கள் ஜெயித்தோம் என்று. அப்படிப்பட்ட காலத்திலும் வாழியரோ சாரிக புள்ளரந்த அண்ணந்துழாய், சாரிக புள்ளர் இவ்வளவிலும் தம்முடைய வைபவத்துக்கு மங்களாசாசனம் பண்ண இருக்கிற இவர், இந்த அளவில் கூட தம்முடைய வைபவத்துக்கு மங்களாசாசனம் பண்ண இருக்கிற இவர். இப்போ அப்படின்னா இவ்வளவு வருத்தப்பட்டு இவள் இருக்கா. ஆனால் தன்னுடைய வைபவத்துக்கு மற்றவர்கள் மங்களாசாசனம் பண்ணும்படி சந்துஷ்டராக இருக்கிற எம்பெருமான் என்று அர்த்தம். அப்போ வாழியரோ அவர் வாழ வேணும். சாரிக புள்ளர் அப்படின்னா வட்டமாக சஞ்சரிக்கிற கருத்துமானை உடையவர் அப்படின்னு அர்த்தம். புல் அப்படின்னா கருத்துமான், கருடனை உடையவர். சாரிகைன்னா வட்டமாக சஞ்சரிக்கிறார். ஆபன்னர் இருந்த இடத்திலே சடக்கென வருகைக்கீடான பரிகரத்தை உடையவர். இப்போவும் பெருமானை கொண்டாடுறார். அதனால் ஆபத்து நிறைந்தவர்கள் இருக்கிற இடத்திலே ஓடி வரக்கூடிய பரிகரம் அதை உடையவர், அந்த பரிகரத்தை உடையவர், கருடனை உடையவர். சாரிகை என்ன மண்டலாக்கார கதியை சொல்லுகிறது. அப்போ சாரிகை என்ன வட்டமாக சஞ்சரிக்கக்கூடியவர், அந்த கதியை சொல்லுகிறது. தர்சனீய கதியான புல் என்றபடி, தர்சனீய கதி அப்படின்னா அழகான சஞ்சாரம் அதை உடைய புல் என்றபடி. அந்த அண்ணந்துழாய் அழகிய குளிர்ந்த திருத்துழாயை இறை கூயருளார் ஏகதேசமும் அழைத்து கொடுத்தருளுகிறார். இறைனா ஏகதேசம் கொஞ்சம் கூட அழைத்து கொடுத்தருளுகிறார். கொடுக்கும் போதை சாந்தவாதமும் தேட்டமாக இருக்கிறபடி. பெருமான் கொடுக்கறது போராது, ரொம்ப பிரியமான வார்த்தை சொல்லி கொடுக்க வேணும். என் சின்மொழிக்கு, சின்மொழினா மித பாஷணத்தை உடையவள், என் சின்மொழிக்கு அப்படின்னா என்னுடைய மிதபாஷினி ஆனவளுக்கு சேரி கையேறும் பழியாய் விளைந்தது, ஊரார் கைவகுத்திரும்படியான பழியாய் பலித்தது. ஊரார்கள்லாம் வகை வகையாக சொல்லக்கூடிய, இவா ஒரு பழி சொல்கிறா, அவா ஒரு பழி சொல்கிறா, பிரித்து சொல்லும்படியான பழியாய் பலித்தது இவள் காட்டுற இந்த பிராவண்யம். கையேறும் பழியன்னு கையெடுத்து உரைக்கலாகவுமாம் அப்படின்னா கையை தூக்கி பழியை சொல்கிறா ஊரார்கள்லாம். அப்படின்னு ஒரே பழியாக இருக்கலாம், அது கையை தூக்கி சொல்கிறா. அப்படிப்பட்ட பழியாய் விளைந்ததை இவள் காட்டுற பிராவண்யம் என்று பாங்கி வருந்தி சொல்லுகிறாள். இது அதாவது ஒரு பாகவத வருந்தி சொல்லுகிறார் சுவாபதேசமாக இருக்கிறதுனால. காரிகையார் என்ன இத்தால் காரிகையார் என்று ஸ்திரீத்துவத்தை சொல்லுகையாலே பாரதந்திரியத்தை அனுசந்தித்து தத்தஸ்ய சதிருஷம் பவேத், அந்த ரக்ஷணம் எம்பெருமானுக்கே உரித்தானது. அது ஸ்ரீராமாயணம் சுந்தரகாண்டம். அதில் என்ன இருக்கும் ஸ்வரூபம் பிராட்டிக்கு இருக்குது, அதாவது சீதா பிராட்டிக்கு. அது மாதிரி தானே இவள் இருக்கணும். அந்த ஸ்வரூபத்தை சொன்னபடி நிறைகாப்பவர் ஆர் என்று இந்த ஸ்வரூப பூர்த்தியை யாராலே நோக்கலாம்? நிறைதான் ஸ்வரூபம், அதை பூர்த்தி, இந்த பாரதந்திரிய பூர்த்தி அதை யாராலே நோக்கலாம்? பாரதந்திரியம் அழிந்து விடுவள் போல் இருக்கு அப்படின்னு அபிப்பிராயம். கார் கொண்டு என்று தொடங்கி ஸ்மாரக முகத்தாலே, அதாவது அவ்வானத்தை கடல் கொண்டு எழுந்தது வானம், அவ்வானத்தை கார் கொண்டு கார் கொண்டு இன்னே மாறி கையேறி அப்படின்ற. கார் கொண்டு அப்படின்னா கருத்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ கார் கொண்டு என்று தொடங்கி ஸ்மாரக முகத்தாலே கார் கொண்டு இன்னே மாளிகை ஏறி அரையிடுங்காலத்தும், இது கருத்து கொண்டு மேலே ஏறி கூட்டமாக மேகங்கள் ஏறி முழங்குகின்ற காலத்திலும் அப்படின்னு சப்தத்துக்கு அர்த்தம். என்ன இது ஸ்மாரகம், இந்த எம்பெருமானை நினைவுபடுத்துறது இந்த மேகம். அப்போ ஸ்மாரக முகத்தாலே
எம்பெருமானுடைய ஆகர்ஷகமான விக்கிரகத்தை இவள் நினைக்கிறாள். ஸ்மாரகம் அந்த மேகம், ஸ்மிருதம் எதுன்னு கேட்டால் பகவானுடைய விக்கிரகம் திருமேனி. ஆகர்ஷகமான விக்கிரகத்தையும் அனுபாவியமான குணாபிவருஷத்தையும், அது மழையாக பொழியுமா, அப்போ குணங்களை வருஷிக்கிறானா, அந்த குணாபிவருஷத்தையும் அது நினைவுபடுத்துகிறது ஆவிஷ்கரித்து. இப்படி அனுபவயோக்கிய அவஸ்தையானது அபிமுகமாய் தொரிப்பிக்கச் செய்தேயும் மங்களாசாசனம் பண்ணும்படி தரிசனீயமான வாகன வைலட்சண்யத்தை உடையவர். இப்படி அபிமுகமாய் தொரிப்பிக்கச் செய்தேயும் ரொம்ப வேகமாய் அடைய பண்ணும்படியாக ஒரு வேகத்தை உண்டாக்குறது பகவானுடைய குண வருஷமும் அதே சமயத்தில் திருமேனி அழகும். அப்படி இருக்க செய்தேயும் அதை பார்த்த உடனே மங்களாசாசனம் பண்ணணும்னு தோன்றுறது. அவனை அடையணுன்ற துறை இருக்க செய்தேயே மங்களாசாசனம் பண்ணும்படி தரிசனீயமான அழகான வாகன வைலட்சண்யத்தை உடையவர். அந்த சாரிகை புல்லர் அப்படின்னு வாகனமான புல், அதுதான் வாகனம், அதை இந்த கருடன் அதை உடையவர். போக்கியமாய் சிரமகரமான தம்முடைய பிரசாதத்தை ஸ்னிக்த கம்பீரமான திருமிடத்தோசையாலே அழைத்து ஏகதேசமும் கொடுத்தருளுகிறார். போக்கியமாய் சிரமகரமான தம்முடைய பிரசாதத்தை, ரொம்ப போக்கியமாக இருக்குது, சிரமகரமாக இருக்குது, அப்படி அவருடைய பிரசாதம், அந்த பிரசாதத்தை ஸ்னிக்த கம்பீரமான திருமிடத்தோசையாலே ரொம்ப பசை உள்ளதாக, ஸ்னிக்தம்னா பசை உள்ளதாக இருக்குன்னா அன்பு மிகுந்ததாக இருக்குது, அதே சமயத்தில் கம்பீரம் ஆழ்ந்ததாக இருக்குது. அந்த திருவிடத்தோசையாலே பசை உள்ளதாயும், அதாவது அன்பு பொருந்தினதாயும் கம்பீரமாயும் இருக்கிற தன்னுடைய திருவிடத்தோசையாலே அடைத்து கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேன்றாரே இந்த எம்பெருமான். ஏகதேசமும் கொடுத்தருளுகிறார். என் சின்மொழிக்கு என்ன இதனுடைய அபேட்சையில் புனர்வச்சனம் மிகையாம்படி சகிருது உக்தி அதிகாரிகளாய் எங்களுக்கு உஜ்ஜீவன ஹேத்துவான அவருக்கு என்றபடி அபேட்சையில் மிகையாம்படி சகிருது உக்தி அதிகாரிகளாய் ஒரு தடவை சொல்கிறதுக்கு யோக்கியர்களாய் எங்களுக்கு உஜ்ஜீவனத்துக்கு ஹேத்துவாக இருக்கிற அவர் அந்த எம்பெருமான் அவருக்கு என்றபடி சேரி இத்தியாதி சேரி கையேறும் பழியாய் விளைந்தது என் சென்மொழிக்கே. இந்த ஸ்ரேணியிலுள்ள சாத்விக ஜனம், சேரினா ஸ்ரேணி வரிசை, இங்கே இருக்கிற சாத்விக ஜனம் கையெடுத்து கூப்பிடும்படி ஐயோ இவள் பாரதந்திரியம் இழக்கிறாளே என்று சாத்விக ஜனங்கள் சொல்லும்படியாக பழியாய் பரிணமித்தது என்றாராயிற்று. அதாவது எம்பெருமானுக்காக இவள் படக்கூடிய ஈடுபாடு, இவள் படக்கூடிய வருத்தம் பாரதந்திரத்துக்கு விருத்தமாயிற்றே என்று சாத்விக ஜனங்கள் சொல்லும்படியாக ஒரு பழியாக விளைந்தது என்று சுவாபதேசம். இதுக்கு மேலே ஈடு வியாக்கியானம். தோழியானவள் காலத்தை மயக்கி இவளை ஆஸ்வசிப்பித்து வார்த்தை சொல்லா நிற்க அவ்வளவில் பிரிந்து தனியிருப்பாரை காலத்தை மயக்கி தப்பிப்பார் உண்டாகில் தரிப்பியுங்கோளன்னு வாய் பற்றி கொண்டு வந்து தோத்தின சில மேகங்கள் அவத்தினுடைய உத்தியோகத்தை கண்ட திருத்தாயார் வார்த்தையாய் செல்லுகிறது. தோழியானவள் காலத்தை மயக்கி, இது கார்காலம் இன்னும் வரல, ரெண்டு தத்துவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு யுத்தம் தான் இது. ஆகாசத்துக்கும் கடலுக்கும் ஏற்பட்ட ஒரு யுத்தம், அதாவது மேகத்துக்கும் கடலுக்கும் ஏற்பட்ட யுத்தம். அதனால் என்னமோ போட்டால் விழுறதை தவிர இது மழைக்காலம் இன்னும் வரல என்று காலத்தை மயக்கி இந்த தலைமைகளை ஆஸ்வசிப்பித்து வார்த்தை சொல்லா நிற்க அவ்வளவில் பிரிந்து தனியிருப்பாரை காலத்தை மயக்கி தரிப்பிப்பார் உண்டாகில் தரிப்பியுங்கோள்னு வாய் பற்றி கொண்டு வந்து தோத்தின சில மேகங்கள். சரி, காலம் வரலேன்னு மயக்கி இவளை நீங்கள் ஆஸ்வசிக்க பண்ணுறீங்களா, நாங்கள் பார்த்துடுறோம், ஆஸ்வாசத்தை கெடுத்து விடுறோம் என்று மேகங்கள் வந்திருக்கு. அவத்தினுடைய உத்தியோகத்தை கண்ட திருத்தாயார் வார்த்தையாக செல்லுகிறது. ஐயோ இவள் எப்படியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு காலத்தை மயக்கலான்னு பார்த்தா உண்மையாகவே இது நான் தான் கார்காலம்தான் வந்திருக்கேன்னு காட்டின்ட்டு மேகம் வரதே அப்படின்னு தாயார் வருத்தப்பட்டு சொல்கிறார். வியாக்கியானம். காரிகையாருண்டு அபலைகள், அவர்களுடைய நிறையுண்டு அடக்கம் அவள்கிட்ட இருக்குது. அத்தை யார்தான் அழியாதபடி நோக்குகிறார்கள், அழியாதபடி யார் ரட்சிக்கிறா பாப்பமே அப்படின்னு அது வருதான். நோக்குவாருண்டாகில் நோக்குங்கோள்னு கார் கொண்டு புறம்பில் கருப்பு அகவாயில் கருப்பு புறம் பொசிந்து தோத்தித்து என்னலா இருக்கை. இப்போ கார் கொண்டு அப்படின்னா கருப்பை கொண்டுன்னு அர்த்தம். புறம்பில் கருப்பு, வெளியில் கருப்பு இருக்குது, அகவாயில் கருப்பு,
புறம் பொசிந்து தோத்தித்து. அது அகவாயில் கருப்பு புறம் பொசித்து தோத்தித்து. உள்ளே இருக்கிற கருப்பு தான் வெளியில் அப்படி நிழலாடுகிறது, வெளியில் நன்றாக தோற்றுகிறது என்னெல்லாம் இருக்கை. இன்னே இதனுடைய ஒருபாடு இருந்தபடி கண்டோமுக்கு இப்படி அந்த ஒரு முனைப்பு வேகங்களுக்கு இருக்குது. காலத்தை மயக்க முடியாதபடி செய்திடணுன்ற முனைப்பு என்னும் அத்தனை போக்கி பாசுரமிட்டு சொல்லலாவதில்லை. மாறி கையேறி ரணோத்யதானாம் என்னும்படி கையும் மணியும் வகுத்து கொண்டு, அதாவது ஸ்ரீராமாயணத்தில் ரணத்துக்கு அதாவது யுத்தத்துக்கு முனைந்தவர்களாய் அப்படின்னு அவள்லாம் இருக்காளாம், அதாவது வானர முதலிகள்லாம் என்னும்படி கையும் அணியும் வகுத்து கொண்டு. கையும் அணியும் வகுக்கிறதுனா சேனையானது வியூகங்களாக பிரிக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். அப்படி வகுத்து கொண்டு இந்த மேகங்கள் வந்து தோற்றுகின்றன. அரையிடும் காலத்தும்னா முறை நன்னா கோஷமிடுகின்றன. அந்த காலத்தும் நோக்குவார் உண்டாகில் நோக்குங்கோள் என்று அறையோ அறையோ என்னால் என்னதாயிற்று. அது அறையோ அறை அப்படின்னா அறைனா இதுதான், அதாவது ஜெயம் ஜெயம் எங்களுக்கு ஜெயம் என்று அது சொல்லுகிறது அந்த மேகம். தேன நாதேன மகதா நிர்ஜகாம ஹரீஸ்வரா. சுக்ரீவனுடைய நாதத்தை கேட்டான் வாலி, அவன் வெளியில் வந்தான். ஹரீஸ்வரஹானா குரங்குகளுக்கு தலைவனான வாலி. இந்த சுக்ரீவன் முன்னாலே எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டால், வாலி பேர் கேட்க அஞ்சி மலையிலே கிடக்க கடவ மகாராஜர் பெருமாளை அபாசிரயமாக பற்றின அனந்தரம் வந்து அறைகூவ அத்தை கேட்டு பலகாலும் நம் பக்கலிலே வந்து கதறி தகாதென்னு போகக்கடவ அவனரே இவன் என்று அனாதிரித்திடக்கடவ அவன் இவன் மிடத்தோசையில் பதப்பை கண்டு இது வெறுமனன்னு கூட்டு முண்டு போலே இருந்தது என்று கடுக புறப்பட்டு போனான். இப்போ வாலியினுடைய பேரை கேட்கவே அஞ்சு மலையில் ஒளிஞ்சின்றிருக்கான். அப்படிப்பட்ட மகாராஜர் சுக்ரீவன் பெருமாளை ஆசிரியமாக அபாசிரியமாக பற்றினானோ இல்லையோ, அதனாலே அதுக்கு அனந்தரம் வந்து வாலியே வெளியில் வா அப்படின்னு கூவுறானா. அதை கேட்டு பலகாலும் நம் பக்கலிலே வந்து கதறி ஐயோ இது தகாது உனக்குன்னு பயந்துன்னு ஓடி போனவன் அவன்தானேன்னு அனாதரித்திருந்தான். ஆனால் இப்பொழுது குரலில் ஏற்பட்ட ஒரு செருக்கு, ஒரு கர்வத்தை பார்த்த உடனே மிடத்தோசையில் பதப்பை கண்டு அதில் இருக்கிற கர்வத்தை பார்த்து இது வெறுமனன்னு அவனுக்கு கூட்டு இருக்கு போல் இருக்கு அப்படின்னு கடுக புறப்பட்டு போனான். யார்? ஹரீஸ்வரஹா. யார்? இந்த வானரர்களுக்கெல்லாம் தலைவன். சிலர் அரைகோவ இருந்தறியான் ஆயித்து, யாரும் அரைகோவ முடியாதவன்ட்ட அப்படிப்பட்டவன். மாறி கையேறி அரையிடுங்காலத்து சாரிகை புள்ளரந்த அண்ணந்துழாய் இறை கூயருளார் வாழியரோ. காலம் இருந்தபடி இது, அதாவது கார்காலம்தான். அவரோ வருகிறார், எம்பெருமான் வரல. இவள் தசை இது, இவளுக்கா கண்ணீர் பெருகின்றே இருக்குது. இதுதான் இவளுடைய தசை. என்னாய் விளையக்கடவதோ, இவளுக்கு என்ன ஆக போகிறதோ. இவ்வவசாதம் நீங்கி இவள் ஜீவித்திடுக. மாறி கையேறி அரையிடுங்காலமாக இருக்குது. சாரிகை புள்ளரந்தண்ணந்துழா இறை கூயருளார் அவர் வரமாட்டேன்றார். வாழியரோ, இவளுக்கு இந்த துக்கம் நீங்கி ஜீவிக்க வேணும் இவள் அப்படின்னு சொல்கிறா தோழி. சாரிகை புள்ளர் அப்படின்னா வட்டமான சஞ்சாரத்தை உடைய அந்த கருத்மானை உடையவர். நெடுங்கை நீட்டாக இருந்தாலும் கடுக கொண்டு வருகைக்கீடான பரிகரத்தை உடையவர் அந்த பெருமான். அந்த அண்ணந்துழாய் பரிகரமுண்டான அளவன்னு இவள் ஆசைப்பட்டது பெறாவிட்டாலும் ஆறியிருக்கலாம் அதன்னு அவர் திருமேனியோட ஸ்பரிசித்த திருத்துழாயாயித்து. அந்த அண்ணந்துழாய் இறை குயருளார், அதையாவது கொஞ்சம் கொடுக்கக்கூடாதா? அந்த திருமேனியோட சம்பந்தித்த திருத்துழாய், அதை ஸ்பரிசித்த திருத்துழாய், அதுதான் வேணும். இறை போகத்துக்கு வேண்டுவது கொடாவிட்டால் சத்தை கிடக்கைக்கு வேண்டுவது கொடுத்தாலாகாதோ. போகத்துக்கு தான் கொடுக்க மாட்டேன்றான் எம்பெருமான், ஆனால் சத்தை கிடக்க கொஞ்சம் திருத்துழாய் இடலாகாதா? கூய் நம் திறத்துக்கும் அவர்கள் திறத்துக்கும் போராது நாம் சென்னு கொடுக்கும். அது நம்முடைய பிரகாரத்துக்கும் அவளுடைய பிரகாரத்துக்கும் போராது நாம் சென்னு கொடுக்குமது என்று இருந்தாராகில் தாம் இருந்த இடத்திலே அழைத்தருளினீர் ஆகாது. அழுத்தருளினால் ஆகாது. அவர் இங்கே வர வேண்டாம், அவர் இருக்கிற இடத்துல என்னை அழைச்சிக்கூடாதா?
அருளார். பிரணயத்துவம் அழிந்தாலும் நிலை நிற்கும் அதுவும் இன்னியே ஒழிய போடுமோ. பிரணயத்துவம் அன்பு இல்லாமல் போட்டோம், ஆனால் ஒரு இரக்கமும் இல்லாமல் போடுமா. சத்தா பிரயுக்தமிரே கிருபைன்றது அவருக்கு சத்பாவத்தாலே வரக்கூடியதாயித்தே. சேரி கையேறும் ஒருவர் இருவர் நால்வர் அன்னிக்கே சேரியிலுள்ளார் கையெடுத்து கூப்பிடும்படியாய் விளந்தது. சேரி கையேறும். சேரின்றது அந்த ஒரு கூட்டாக வாழற ஜனங்கள், அப்படிப்பட்ட இடம். அப்படிப்பட்ட இடத்துல ஒருவர் இருவர் நால்வர் அன்னிக்கே சேரியில் உள்ளார். அந்த ஸ்ரேணியில் இருக்கிறவா, அந்த குடியிருப்பில் இருக்கிறவா எல்லாரும் கை தூக்கி சொல்கிறாளாம், இது ஆகுமா, இந்த பிராவண்யம் ஆகுமா அப்படின்னு. அப்படி கையெடுத்து கூப்பிடும்படியாக விளந்தது. பழியாகைக்கு நிபந்தனம் சொல்லுகிறது. இவளுக்கு பழியாரத்துக்கு காரணம் சொல்லுகிறது. என் சின்மொழிக்கே சென்னத்தது சப்த அவசேஷையான என் மகளுக்கு ஸ்திரீவதம் ஒரு தலையாய் நிற்க ஆறி இருப்பதே. சென்னத்தது போயிடுத்து. சப்த மாத்திரம்தான், இப்போ பேர் மட்டும்தான் நிற்கிறது. சப்தாவசேஷையான என் மகளுக்கு ஸ்திரீவதம் ஒரு தலையாய் நிற்க ஆறி இருப்பதே. இவள் ஸ்திரீ, என்னுடைய பெண்ணு, அவளுக்கு வதம் ஏற்படுறதே. அப்புறம் கூட இவர் பார்த்துட்டே இருக்காரே, இந்த ஸ்திரீவதம் ஒரு தலையாக நிற்க ஆறி இருக்கிறாரே இந்த எம்பெருமான் அப்படின்னு தாயார் சொல்கிறார். இப்போது இவள் பழி என்கிறது பகவத் பிராவண்யத்தை பழியாய் விளந்ததுன்னா எது பழியாச்சு? எம்பெருமான் இடத்துல இவளுக்கு இருக்கிற பிராவண்யம். அத்தை பின்னை பழி என்பானன் என்னில் அத்தலையாலே வரக்கண்டிருக்கும் அத்தனையொழிய இத்தலையாலே பெற பிரவர்த்திக்கும் இது பழியாய் இருக்குமிரே. எம்பெருமானாலே தான் இவள் எம்பெருமானை பெறணும். அப்படி இருக்கிறத விடுத்து இத்தலையாலே பெற பிரவர்த்திக்கும் இது இவள் தானே எம்பெருமானை அடைய பிரவர்த்திக்கிறாளே, அது பழியாக தானே இருக்கும். ஆன பின்பு பழி என்ன தட்டில்லையே. இந்த எம்பெருமானுக்காக இவள் காட்டுற பிராவண்யம் பழியாக தான் ஆகும். ஏன்னா இவளா பிராவண்யத்தாலே எம்பெருமானை அடையக்கூடாது இல்லையோ. அதனாலே அவன் ரக்ஷகன் இத்தலை ரக்ஷம் என்கிற உபதேசமாகிலே கிரமத்தாலே பெறுகிறோம் என்று இருக்கலாவது. அவன் ரக்ஷகன் இத்தலை ரக்ஷம் என்கிற உபதேசம் மாத்திரமாகிலே, அந்த உபதேசம் மட்டும் இருந்ததுனால் கிரமத்தாலே பெறுகிறோம் என்று இவள் இருக்கலாம். இவனுடைய கிருபா குண விபூதிகளில் ஞானம் பிறந்தால், இப்போது ரக்ஷகபாவம் தன் கப்பிலே இருக்க வேணும், தன்னுடைய கிரமத்தில் இருக்கணும்னு வெறும் அந்த உபதேசம் மட்டும், அதில் மட்டும் ஞானத்தை உடையவளாக இருந்தால் இவளால் ஆறி இருக்க முடியும். ஆனால் இவளுக்கு எவ்வளவு ஞானம் இருக்குது, அவனுடைய குணம் விபூதி இவைகளிலே அவ்வளவு ஞானம் ஏற்பட்டது. அதில் ஞானம் பிறந்தால் கிரமப்பிராப்தியை பார்த்து ஆறி இருக்க ஒண்ணாதிரே. அந்த குணமும் விபூதியும் அவ்வளோ படுத்துறது பாடு. அதனால் ஆறி இருக்க முடியலை. அவன் ரக்ஷகன், நாம் ரக்ஷியம், அதனால் நாம் ஆறி இருக்க வேணும்னு ஒரு தரிப்பை கெடுத்து விடுகிறது இந்த ஞானம், குணவிபூதிகளை பற்றின ஞானம். சாஸ்திரங்கள் பிராமாதிகமாக வந்த தப்புக்கும் பிரத்யவாயம் உண்டு. பிரத்யவாயம்னா பாபம். நம்முடைய அபுத்திபூர்வமாக நேர்ந்தவைகளுக்கு கூட பாபம் உண்டுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அப்போ புத்திபூர்வம் விடமாட்டாதே மேல் விழா நின்றாரிலே இத்தர விஷயங்களிலே. அப்போ பிராமாதிகமாக தப்பு நேர்ந்தாலே பாபம் விளையும்னு சாஸ்திரம் சொல்லச்சு. புத்திபூர்வமாக விஷயங்களில் மேல் விழுந்து ஜனங்கள் அனுபவிக்கிறார்களே, அப்படி இருக்கிறச்சு. அது என்ன காரணம்? அதில் ஒரு ஆசை தானே காரணம். அந்த மாதிரி இப்போ பாரதந்திரத்தை உடையவர்கள் கிரமப்பிராப்தி பண்ணணும்னு சாஸ்திரம் சொன்னாலும் கூட எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? அப்போது குணாதிகமாக உடையவன் தானே. இது க்ஷுத்ர விஷயம், லோகத்தில் இருக்கிற விஷயங்கள். பகவான் குணாதிகன். அவனிடத்திலே பிராவண்யம் கிம் புனர் நியாய சித்தமிரே அப்படின்னா அனிவாரிய நியாய சித்தமிரே. க்ஷுத்ர விஷயங்களிலேயே அவ்வளவு பிராவண்யம் ஏற்படுமேயானால் குணாதிகனான பகவான் விஷயத்தில் பிராவண்யம் ஏற்படுறது தவிர்க்கவே முடியாது இல்லையோ. அப்போ அனிவாரியமோ இல்லையோ. அதான் கிம் புனகா அப்படின்னா வேற என்ன கேள்வி அப்படின்னு அர்த்தம். ஒரு இடத்துல 50 பொற்காசுகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் 100 பொற்காசுகளே இருக்குது அப்படின்னு பதில் சொல்கிறான்.
அப்போ 100க்குள்ளே 50 அடக்கம் தானே, 50 இருக்குன்னு தானே அர்த்தம். 50 தாண்டி தான் 100க்கே போகணும். அதனால் அனிவாரியம். 100 இருக்கிறது அப்படின்னால் 50 இருக்கிறது அனிவாரியம். கிம் புனகா சதமேவ அஸ்தி, கிம் புனகா 50 அஸ்தியேவ. இது என்ன கேள்வி? 100 இருக்குது, 50 இருக்கத்தானே செய்யணும் அப்படின்னு பதில் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல க்ஷுத்ர விஷய பிராவண்யத்தையே ஜனங்களால் விட முடியலை அப்படின்னா பிராப்த விஷய பிராவண்யம் குணாதிகனான பகவான் அவரிடத்தில் பிராவண்யத்தை விழாலே விட முடியுமா என்று இதுதான் கிம்புனர் நியாயத்தாலே சித்தமான ஒரு அர்த்தம். நியாயம் அப்படின்னா சுபாவம், அதாவது அனிவாரியத்துவம் என்ற சுபாவம். அந்த அனிவாரியத்துவம் என்ற சுபாவத்தாலே சித்தித்த அர்த்தம் எதுன்னா பகவத் பிராவண்யத்தை விட முடியாது என்ற ஒரு அர்த்தம். க்ஷுத்ர விஷயங்கள் க்ஷுத்ர விஷயங்கள் அல்பாஸ்திரத்வாதி தோஷங்களை உடைத்தாய் அப்பிராப்தமாய் சாஸ்திரங்கள் நிஷேதித்து மேல் நரகத்திலே தோல் மாறும்படியாக இருக்க, திரும்ப திரும்ப விழச் செய்யும்படியாக இருக்க. தோல் மாறுறதுன்னா ஒரு தரம் நரகம் போட்டுங்க, இங்கே பூமியில் பிறகு திரும்பி நரகத்துக்கு அனுப்புவோம், திரும்பி நரகத்துக்கு அனுப்புவோம். அதனால் தோல் மாறி இந்த இல்லைன்னா நரகத்தில் தோல் மாறுறதுன்னா ஒரு தோளில் சுமந்தா திரும்பி வலிச்சா இந்த தோல், அப்புறம் இந்த தோல், அதுமாரி ஒரு நரகத்திலேருந்து அடுத்த நரகம், அடுத்த நரகத்துலேயும் அடுத்த நரகம், அப்படி நரகத்திலே தோல் மாறும்படியாக இருக்க செய்து அது நரகத்தில் திரும்ப திரும்ப விழும்படியாக வெவ்வேறு நரகங்களில் விழச் செய்யும்படியாக இருக்குது விஷயங்கள்லாம். அப்படி இருந்தும் கூட விடமாட்டாதே மேல் விழா நின்னாரே ஜனங்கள். இது அங்கனன்னிக்கே அனந்த ஸ்திர பலமுமாய் பிராப்த விஷயமுமாய் அனந்த ஸ்திரமாக இருக்குது, அனந்தமான அனுபவமாக இருக்குது. பகவத் அனுபவம் ஸ்திரமான அனுபவம், அதாவது எல்லையில்லாத அனுபவம். அதுவும் கொஞ்ச காலம் வரல, மேலுள்ள காலமெல்லாம் இருக்கிற அனுபவம். அதை போய் ஆசைப்படாமல் ஆறான் இருக்க முடியுமா? அதனால் பிராப்த விஷயமாய் ரொம்ப நியாயமான விஷயம் பகவான்ற விஷயம். குணாதிக விஷயமாய் ரொம்ப உயர்ந்த குணம் உடையவன் எம்பெருமான். அப்படி இருக்க இத்தை பத்தாதொழிகிறது ஞான வைகல்யத்தாலே இரே. உலகத்தார் ஏன் எம்பெருமான பத்தலை? ஞானம் இல்லை, அதனால தான் பத்தவில்லை. இவருக்கு அந்த ஞானம் இருக்குது, அதனாலே மேல் விழுகிறார். இத்தால் சொல்லித்தாயித்து என்னென்னால் க்ஷுத்ர விஷய பிராவண்யத்தோபாதி பகவத் விஷயத்துக்கு குத்தம் உண்டாகிலும் விடமாட்டாதபடியான இவருடைய பிராவண்யாதிசயம் சொல்லுகிறது. பகவான் இடத்துல குத்தம் இல்லை, அப்படி இருந்தாலும் கூட இப்போ லோக விஷயங்களில் குத்தம் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட பிராவண்யம் உடையவர்களாக உலகத்தார் இருக்கா. அந்த மாதிரி பகவானுக்கு குத்தம் இருந்தாலும் விடமாட்டாதபடியான இவருடைய பிராவண்யாதிசயம். அந்த உலகத்தார் விடாமைக்கு காரணம் பிராவண்யாதிசயம். அதே மாதிரி ஆழ்வார் எம்பெருமானை விடாமைக்கு காரணம் பிராவண்யாதிசயம் என்று இந்த 19ஆம் பாட்டில் சொல்லுகிறார் ஆழ்வார். திருவிருத்தத்தில் 20வது பாட்டு. சின்மொழி நோயோ கழிபெருந்தெய்வம் இந்நோயினதென்னு இன்மொழி கேட்கும் இளந்தெய்வம் அன்னிது வேல நில் நீ என்மொழி கேள்மின் என் அம்மனமீர் உலகேழு முண்டான் சொல்மொழி மாலையன் தன்னந்துழாய் கொண்டு சூட்டுமினே. இது 20வது பாட்டு. இதுக்கு அர்த்தம் சின்மொழி சிறிய அப்படின்னு அர்த்தம். சிறிய மொழி அப்படி சிறிய சொல். அது என்ன அர்த்தம்? அனக்ஷரமான சொல்லை உடைய இவளுடைய, அதாவது பிராவண்யத்தினாலே பகவத் பிராவண்யத்தாலே சொற்கள் ஒரு அக்ஷரங்கள்லாம் சரியாக சொல்லப்பட்டு வருகிறவனா அல்ல, அது அக்ஷரத்தாலே சொல்ல முடியாதபடி இருக்குது. அப்படின்னு மற்றவாள் ஒரு பேரிட்டு சொல்ல முடியாதபடி இவளுடைய நோய் இருக்குது. அந்த வியாதி கழி மிகவும் பெரியனான திருவரங்கம் பெரியவர் மிகவும் பெரியனான தெய்வம் சர்வேஸ்வரனால் வந்தது இந்நோய், இந்த வியாதியானது இனது என்று இந்த க்ஷுத்ர தேவதையால் வந்தது என்கிற இன்மொழி இல்லாத வச்சனத்தை கேட்கும். அதாவது தனக்கு அந்த அர்த்தம் கிடையாது, தன்னிடத்தில் அந்த குணம் கிடையாது, ஆனால் குணம் இருக்கிறதா மற்றவர்கள் கொண்டாடுவார். அதை கேட்டு ஆனந்தப்படக்கூடியது அந்த தேவதை. அதனால் அசத்தியமான வச்சனத்தை கேட்டு சந்தோஷிக்கும் இளந்தெய்வம் க்ஷுத்ர தேவதையினால் இது அன்று, இந்த நோய் வந்தது அன்று. இந்த இது மிக்க பெருந்தெய்வம் எம்பெருமானால் தான் வந்தது அப்படின்னு சொல்கிறார். பெரிய தெய்வம், அந்த பெரிய தெய்வம்னா சாஸ்திரங்களால் அப்படி கொண்டாடப்படுற தெய்வம், ஆனால் எம்பெருமானாலே வந்தது அப்படின்னார். உடனே அந்த தேவதைக்கு என்ன குறைவாக சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கோபம் வந்து கிளர்ந்து எழறான். உடனே ஒரு சுந்தர தேவதை
அவனை பார்த்து வேலை நில் நீ அப்படின்னு சொல்கிறான். வேலனே நீ தூரமாக நில். என் அம்மனை மீர், என் தாய்மார்களே என் மொழி கேள்மின், என் சொல்லை கேளுங்கோள். உலகேழும் லோகங்களேழையும் உண்டான் அமுது செய்தவன் எம்பெருமான். அமுது செய்தவனுடைய மொழி திருநாமத்தை சொல் அனுசந்தியுங்கோள். தன்னந்துழாய், அழகிய குளிர்ந்த திருத்துழாயாலே கட்டப்பட்ட மாலையை கொண்டு சம்பாதித்து கொண்டு வந்து சூட்டுங்கோள். அதனால் எம்பெருமான் நாமங்களை சொல்லுங்கோள். அவன் திருத்துழாயாலே கட்டப்பட்ட மாலையை சம்பாதித்து கொண்டு வந்து சூட்டுங்கோள், இவளுக்கு அணிவியுங்கோள் என்ன, அதுதான் பரிகாரம் இவளுக்கு நோய்க்கு அப்படின்னு சொல்லி தோழி சொல்கிறா. இதுக்கு ஈடு அவதாரிக்கை. காலமும் போய் மரமுதிர்ந்து மேகங்களுமாக கை வளர்ந்து நாயகனும் வாராமையாலே இவள் மோகங்கதையாக இத்தை கண்ட தாயார் தொடக்கமான பந்துவர்க்கமும் போய் அறிவிழந்து இவளுக்கு இது க்ஷுத்ர தேவதா ஆவேசத்தாலே வந்ததாக நினைத்து பாக்கிய ஆகமங்களை திருஷ்டியாக கொண்டு தேவதாந்தர ஸ்பர்சமுடையாரை சிகிச்சகராக கொண்டு சிகிச்சையிலே இழிய இவள் பிரகிருதியை அறிந்த தோழியானவள் இவர்கள் இவளை இழக்கும்படி வியாபரியா நின்னார்கள் அப்படின்னு நினைக்கிறார். அவன் வந்திலேயாகிலும் நாம் இவள் சத்தையை நோக்கிட்டு வைப்போம் என்று பார்த்து வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து திருவாய்மொழி 4:6-8 என்கிறபடியே வேதத்தை திருஷ்டியாக கொண்டு வேத தனரை தேசிகராக கொண்டு வேதாந்த வேத்தியமான பரதத்துவம் வழியாக வந்தது என்று புத்தி பண்ணி இக்குடிக்கு அனுரூபமாக பரிகரிக்க பாருங்கோள் என்று பரிகாரத்தை சொல்லி இவர்கள் வெறியாட்டத்தை விளக்குகிறாள் என்று அவதாரிக்க. அப்படின்னா அர்த்தம், காலம் போயிடுத்து, மரமுதிர்ந்து மரங்கள்லாம் உதிர்ந்து இலையுதிர் காலம் வந்து அதுக்கப்புறம் மேகங்கள்லாம் வர ஆரம்பிக்கிறது, கை வளர்ந்து நிறைய வர்றது. நாயகன் ஆனால் வரல. இப்போ மழைக்காலம் வந்தது, அவன் வரல. அதனால் இவள் மோகங்கதையாக மோகமடைகிறாள். இதை கண்ட தாயார் தொடக்கமான பந்து வர்க்கமெல்லாம் அறிவிழந்து ஐயோ க்ஷுத்ர தேவதா ஆவேசத்தாலே வந்தது போல் இருக்கு என்று பயந்து போய் அந்த பாக்கிய ஆகமங்களை திருஷ்டியாக அப்படின்னா பிரமாணமாக கொண்டு தேவதாந்தரங்களை தொடரவர்கள் அந்த ஸ்பர்சமுடையாரை தேவதாந்தர ஸ்பர்சமுடையாரை சிகிச்சகராக நினைத்து ஒரு சிகிச்சையில் இழுகிறார்கள். இவள் முன்னாலே வெறியாட்டம் ஆட வைக்கிறார். ஐயோ இவள் பிரகிருதியை அறிந்த தோழியானவள், இவர்கள் இழக்கப் போகிறார்களே, அதுக்கு தான் காரியம் பண்ணுறா இவா அப்படின்னு அவன் வந்திலனே ஆகிலும் எம்பெருமான் வரலைனாலும் நாம் இவள் சத்தையை நோக்கிட்டு வைப்போம், அதை ரட்சித்து வைப்போம் என்று பார்த்து வேதம் வல்லார்கள் அவர்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு ஆழ்வாரை திருவாய்மொழி சாதிக்கிறார் என்கிறபடியே வேதத்தை திருஷ்டினா பிரமாணமாக கொண்டு வேத தனரை வேதமே தனமாக உடையவர்களான ஸ்ரீவைஷ்ணவர்கள் அவர்களை தேசிகராக கொண்டு, தேசிகர்கள்னா ஞானிகள், அதாவது ஆச்சாரியர்கள், அவர்களை ஆச்சாரியர்களாக கொண்டு வேதாந்த வேத்தியமான பரதத்துவம் பகவான் தான், அவன்தான் வந்தான் என்று வந்ததென்று புத்தி பண்ணி இக்குடிக்கு அனுரூபமாக பரிகரிக்க பாருங்கோள் என்று பரிகாரத்தை சொல்லி இவர்கள் வெளியாட்டத்தை விளக்குகிறாள். அதனால் எம்பெருமான் திருநாமத்தை சொல்லி அம்மாலையன் தன்னந்துழாய் கொண்டு சூட்டுமினேன்னு அவனுடைய மாலையை எப்படியாவது சம்பாதித்து கொண்டு இவளுக்கு கொண்டு வந்து இவளுக்கு திருத்துழாய் மாலையை சூட்டுங்கோள் என்று சொல்கிறா இந்த பாட்டில். இனிமேல் வியாக்கியானம். சின்மொழி மிருது பாஷினியானவர்களுக்கு வந்த பாரதந்திரிய ஹானியாகிற நோயோ சின்மொழி நோயோ அப்படின்னு அதுவே தொடர்றது. கீழ்பாட்டில் சொன்ன அந்த தசை பாரதந்திரிய ஹானி, இவள் எத்தனம் பண்ணுறா எம்பெருமானுக்கு அப்படின்னு அதே தசாவிசேஷம் தன்னையே சொல்லித்தாகவுமாம் இந்த சின்மொழின்ற சப்தம். அன்னிக்கே சின்மொழின்னா இன்னொரு அர்த்தம் சொல்கிறார். அப்போ சின்ன மொழி அப்படின்னா மிருது பாஷினின்னு அர்த்தம். அப்படி சொல்லாமல் மிருது பாஷினின்னு அர்த்தம் சொல்லாமல் சிலர் கற்பித்தவை சொல்லுவதொழிய தானாக ஒன்றும் சொல்ல மாட்டாதபடி என்னோ இவள் பருவம் அப்படின்னா சின்ன மொழியை உடையவள், அனக்ஷரமான மொழியை உடையவள்னு அர்த்தம். யாரான்னு கற்றுக் கொடுத்தா அந்த வார்த்தையை சொல்கிறவள், அவ்வளோதான். இந்த பாலைக்கு வந்தது அவனடியது. அப்படிப்பட்ட இவ்வளோ சின்ன குழந்தைகள் வந்ததுன்னா பகவானடியாக வந்ததாக வேண்டாவோ? சின்மொழி நோயோ அனக்ஷரமான நோயோ இவள் கொண்ட நோயை சர்வேஸ்வரன் அடியாக வந்தது என்றுதல். சின்மொழி நோய் அப்படின்றதுனாலேயே
அனக்ஷரமான மொழியை உடைய இவளுக்கு வந்த நோய் சர்வேஸ்வரனுடையது தான், அவனாலே வந்தது அப்படின்னு வந்ததாக வேண்டாவோன்னு கேட்குறார். அப்போ அவனடியாக தான் வந்தது என்னதல். அன்னிக்கே சின்மொழி நோய் கழிபெருந்தெய்வம் ஓ அப்படி சொல்லலாம். சின்மொழி நோயோன்றத தெய்வம் ஓ அப்படின்னு சேர்க்கலாம், அந்த ஓவை இங்கே சேர்க்கலான்ற என்ன உமாம். அதாவது சின்மொழி நோய் கழிபெருந்தெய்வம் அன்றோ, இந்நோவு கொள்ள பாக்கியம் பண்ணுவதே இவள். இதென்ன ஆச்சரியமோ. இப்போ முதல் அர்த்தத்தில் பகவானடியாக வந்தது அப்படின்னு அர்த்தம். இங்கே ரெண்டாவது அர்த்தத்தில் பகவானடியாக வந்த இந்த நோய் எல்லாராலையும் பிரார்த்தனீயமாக ஆகிறது, பிரார்த்திக்கப்பட வேண்டியதாக ஆயிற்று. இதுக்கு போய் பரிகாரம் பண்ண நினைக்கிறீங்கள அப்படின்னு தாம் இந்நோவை கொள்ளாதே, நீங்களும் இந்த நோவை என்ன கொள்ளணும், இதுக்கு பரிகாரம் பண்ணுவதாக புகுந்து அவிகிருதைகளாக இருப்பது. ஐயோ விகாரமடையாமல் இருக்குல்லே, இந்த ஒரு பக்திக்கு நீங்களும் ஈடுபட வேண்டாமா என்று ஓ என்னவுமா ஓன்னு சொல்கிறார். அப்புறம் கழிபெருந்தெய்வம், இவளுடைய இந்நோய் கழிய பெரிதான பரதெய்வமடியாக வந்தது. இந்திராதிகளில் காட்டிலும் பிரம்மாதிகளுடைய ஐஸ்வர்யத்துக்கு ஏத்தம் உண்டு. ஆனாலும் இருவருக்கும் க்ஷேத்திரஜத்துவம்ன்றது அவிசிஷ்டம். இவளும் ஜீவன்தான், அவனும் ஜீவன்தான், இந்திரனும் ஜீவன்தான், பிரம்மா ரொம்ப பெரியவராக இருந்தாலும் ஜீவன்தான். சேஷித்துவ பிரயுக்தமான இதர விசஜாத்தியத்தை உள்ளது. எல்லா ஜீவர்களை காட்டிலும் வேறுபட்ட ஜாத்தியன் பகவான். அதாவது ஜாத்தினா பல వ్యక్తిகள் கிடையாது, அவன் மொத்தம்தான் அங்கே இருக்கான். ஈஸ்வரத்துவம்ன்றது என்ன ஏக వ్యక్తిகம், அவ்வளோதான். ஈஸ்வரத்துவம்ன்ற ஒரு தர்மம், அது ஜாதி கிடையாது. ஜாத்தினா அநேகம் இருக்கணும் கிடையாது. அதனால் இந்த ஈஸ்வரத்துவம்ன்ற உபாதினா ஏதோ ஒரு அசாதாரண தர்மம். அந்த தர்மமானது ஒரே వ్యక్தியை உடையது, ஒரே వ్యక్தியின் இடத்தில் இருக்கக்கூடியது. அதனால் சேஷித்துவ பிரயுக்தமான இதர விசஜாத்தியத்தை உள்ளது அவன் ஒருவனுக்கும் தான், ஒருவனுக்கே இருக்குது. அப்போ ஒருவனுக்கும் இவாளுகள் என்ன இருக்குது, சிருஜ்யத்துவ கர்மவசியத்துவ க்ஷேத்திரஜத்துவங்கள் இங்குள்ளார் எல்லாருக்கும் ஒக்குமிரே. அப்போ பிரம்மாவாக இருந்தாலும் அது ஒக்கும். இந்திரனோ சந்திரனோ குபேரனோ சூரியனோ சந்திரனோ அவ்வளோ பேருக்கும் ஒக்கும், பிரம்மாவுக்கும் ஒக்கும். கழிபெருந்தெய்வம் அபரிகில்லாத தத்துவம், தனக்கு சமமோ மேலோ இல்லாத ஒரு தத்துவம், மேல் இல்லாததுன்னு அர்த்தம், அபரிகில்லாத தத்துவம். அதை சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. தைத்திரிய நாராயணவல்லி அது பதிம் விஸ்வசிய, விஸ்வத்துக்கும் பதி என்று பகவானை சொல்கிறது. சேஷின்னு அர்த்தம். பதிம் பதினாம், சேஷிகளுக்கெல்லாம் சேஷி என்ன அவனை சொல்லுகிறது ஸ்வேதாஸ்வரத்தில் என்றும். தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், அவன் ஈஸ்வரர்களுக்கெல்லாம் மேலான ஈஸ்வரன், பெரியவனான மகேஸ்வரன் என்றும். எதோவாச்சோ நிவர்த்தந்த, எவனிடத்திலிருந்து வாக்குகள்லாம் திரும்புகின்றனவோ, அவனை சொல்ல புகுந்தால் வாக்குகள்லாம் திரும்புகின்றன என்று சொல்லுகிறது சாஸ்திரம், தைத்திரிய உபனிஷத்து. என்றும் உபபாதிக்கிற பிரமாணங்களுக்கும் என்றும் அவ்வருகாயிருக்க, என்னைக்கும் எட்டாதவனாக இருக்கான். இந்நோயினதென்ன, இவள் கொண்ட நோய் இன்னபடிப்பட்டிருக்கும் என்ன, தனக்கு இல்லாத மொழிகளை கேட்டிருக்கும் மறுமுட்டு பெறாத. அப்படின்னா ஒரு தங்களே நிற்க சாமர்த்தியம் இல்லாத, மறுமுட்டு பெறாதேன்னா முட்டு கொடுத்து நிற்க வைக்கணும். வேலை தாங்களாக ஒரு சுதந்திரமான முட்டு அற்றவர்கள், அப்படிப்பட்ட பொறாத தெய்வம் அந்த மறுமுட்டு பொறாதன்னா அது இன்னொரு முட்டு கொடுத்தா இது ஆட ஆரம்பிச்சிடும். அதனால் சரியாக ஒரு முட்டில் நிற்க வைக்கணும். அந்த முட்டுன்றது இந்த கீழே கொடுக்குற ஆதாரமான கம்பு, அதை வச்சு நிற்க வைக்கணும். அந்த மாதிரி பேசி ஆகமங்கள் ஏதோ இவாளுக்கு இருக்கிறதா பேச தான் அந்த தெய்வங்கள் நிற்குமே தவிர தனியாக அதுவாக நிற்க முடியாது. அதனால் மறுமுட்டு போகாத அப்படின்னா தங்களுக்காக ஒரு சுவாதந்திரத்தாலே நிற்க ஒண்ணாத தெய்வமடியாக வந்ததன்று இவள் நோய். இன்மொழி இல்லாத மொழி, அதாகிறது பொய் மொழி. இதர தேவதைகளுக்கு தந்தாமுக்கு என்ன உத்கர்ஷம் இல்லாமையாலே சொல்லுமவை அடைய வழிகட்டு இருக்கும். சும்மா அவனுக்கு ஏத்தம் சொல்லுவாளே தவிர அது எல்லாம் நேரான வழியில் வந்ததில்லை. அது இருக்கவே இருக்காது, அந்த பெருமை அங்கே இருக்காது. அந்த ஒரு மொழியை இல்லாத மொழிகளை உடைய சின்ன தேவதைகளாலே வந்ததன்று இவளுடைய நோய். இவன் பக்கல் உள்ளதெல்லாம் அறிந்து சொல்ல ஒண்ணாது. பகவானிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்மளால் அறிந்து சொல்ல முடியாது, அவ்வளோ பெருமை உடையவன். அவத்துக்கு ஒன்றுமில்லாமையாலே சொல்ல போகாது. அவளிடத்தில் ஒன்றுமே இல்லை பெருமை. அதனால் இந்த பெருமையெல்லாம் அவள்கிட்ட போய் சொல்ல முடியாது. இங்கு ராகித்யத்தாலே சொல்ல போகாது. எதோவாச்சோ நிவர்த்தந்தே எஸ்யாவதம் தஸ்யவதம் அவிஜாதம் விசாரதாம் என்றே.
அதாவது அளவில்லாமையினாலே பகவானை பற்றி முழுவதும் சொல்ல முடியாது. வாக்குகள்லாம் திரும்புகின்றன தைத்திரிய உபனிஷத்து சொல்கிறது. எஸ்ய அமதம் தஸ்ய மதம். எவனுக்கு அவன் பெருமை அறியப்படவில்லையோ அவனாலே தான் அறியப்பட்டது. அவிஜாதம் விஜானதாம். அறியப்படாமை இருந்ததுன்னா, அறியப்படவில்லை என்று அறிந்தான்னா அப்போ விஜானதாம், அறிந்தவர்களா அவர்கள். அதனால் விஜானதாம் அவிஜானதம் அதாவது அறிந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு அவிஜாத்தனாக தான் இருப்பான், அறிய முடியாதவனாக இருப்பான் என்று இப்படி பகவானை பற்றி அறிய முடியாமல் தான் இருக்குதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இனி ஸ்கந்த ருத்ர மகேந்திராத்யாக பிரதிஷித்தாஸ்து பூஜனை என்றும், ஸ்கந்தனோ ருத்ரனோ மகேந்திரன் ஆதிகள் இன்னும் சந்திரன் குபேரன் இவர்கள்லாம் பூஜை பண்ணுவதில் பிரதிஷித்தாஸ்து தடுக்கப்பட்டவர்கள் என்னும் ஒரு பிரமாணம் சொல்கிறது. யஸ்மாத் பரிமிதம் பலம். அது என்னதுன்னா பிரம்மாணம் சிதிகண்டஞ்ச யாச்ச அந்யா தேவதாஸ்மிருதாக பிரதிபுத்தா ந சேவந்தே யஸ்மாத் பரிமிதம் பலம் அப்படின்னு ஒரு சாஸ்திர வாக்கியம் இருக்குது. பிரம்மா சிதிகண்டனான சிவன், சிதிகண்டன்னா நீலகண்டன், கழுத்தில் ஒரு கரையை உடையவனான, கரைன்னு அர்த்தம் சிதின்னு, அப்படி அதை உடைய கண்டத்தை உடையவன். இன்னும் மற்ற தேவதைகள் இவர்கள்லாம் ஸ்மரிக்கப்பட்டிருக்காளோ, அதாவது ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்டிருக்காளோ அவர்களை பிரதிபுத்தா நசேவந்தே ஞானிகள் சேவிக்க மாட்டார்கள். யஸ்மாத் பரிமிதம் பலம். எந்த தேவதைகள்கிட்ட இருந்து அளவுபட்ட பலன்தான் கிடைக்குமோ அவர்களை சேவிக்க மாட்டார்கள் என்று அங்கு சொல்லுபவை அவர்களை குறித்து தாழ்ச்சி தான் இருக்குதுன்னு சொல்கிறது பிரமாணங்கள் அன்னைக்கு. இது அதனால் இன்மொழி. அது அதனால் இல்லாத அதாவது இல்லாத பெருமையை சொல்லக்கூடிய மொழி. இன்னொன்று சொல்கிறார், இன்மொழி என்று இனிய மொழி என்னும் இன்மொழி என்று இனிய மொழி என்று அப்படின்னு ஒரு அர்த்தம். இனிய மொழி. இன்னொன்று அனுகூல பாஷணத்தாலே வந்த சொற்பசைக்கு பலம் கொடுக்க நிற்கும் க்ஷுத்ர தேவதை அடியாக வந்ததென்று. இப்போ இல்லாத மொழின்னு முதல் அர்த்தம். இப்போ இன்மொழின்னா இனிய மொழின்னு அர்த்தம். இனிய வார்த்தையை தேவதை இடத்துல போய் சொன்னால் அப்போ மகிழ்ந்து போய் பலம் கொடுக்குமா. இப்போ என்னையும் கூட ஒருத்தன் புகழறானே அப்படின்னு ஒரு சந்தோஷமடியாக பலம் கொடுக்குற தேவதை இன்மொழி தேவதை. அது அப்போ இன்மொழியை உடைய தேவதை அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த தேவதை அடியாக வந்ததென்று. தன் பக்கல் உண்டான ஆனுகூல்யத்தை கொண்டு பேத்துக்கடியான சாதனம் என் கையிலே உண்டு, இதுக்கு பலம் தந்து போ என்று வளைக்கலாம் அவனன்னு. அதனால் தன்னிடத்தில் ஆனுகூல்யம் இருக்கோ இல்லையோ அதை கொண்டு பேத்துக்கடியான சாதனம் என் கையில் இருக்குது, இதுக்கு பலம் கொடு அப்படின்னு வளைக்க முடியாது. பல்காட்டி கால்காட்டி பெருமத்தனை அப்படிப்பட்ட தெய்வங்கள் இவள். அதனால் அப்படிப்பட்ட தெய்வங்கள் தான், அவளை நிர்பந்திக்க முடியாது, ரொம்ப இறஞ்சி கேட்கணும். அப்படிப்பட்ட இப்போ ஒரே ஒரு நமஸ்காரம் பண்ணால் பெருமாள் நமவென்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கேன்னு அது பெருசாக பாரமாக நினைப்பான் பகவான். ஒரு சின்ன ஆனுகூல்யம் காட்டினாலும் அவ்வளோ பெரியவனாக நினைப்பான் இவனை. ஆனால் எவ்வளவு ஆனுகூல்யம் காட்டினாலும் அவர்கள் பெருசாக மதிக்க மாட்டார்கள். அதனால் அதுக்கும் மேலே அவளை இறைஞ்சி பலத்தை பெறணும் இப்படின்னு அந்த தேவதைகளை நிந்திக்கிறார் இவள். அப்போ இவள் இப்படி சொன்னவாறே நம்மை நிஷேதிப்பதாக தொடங்கினாள் போலே இருந்தது. இவ்வளவிலே நமக்கு உள்ள அளவெல்லாம் காட்டுவோம், எல்லா பெருமையும் காட்டுவோம் என்று க்ஷுத்ர தேவதை ஆவேசித்திருக்கிறவன் கிளறத் தொடங்குகிறேன். அந்த க்ஷுத்ர தேவதை இங்கே யார் ஆவேசித்திருக்கான்னு நினச்சிருக்காளோ அவள் கிளறுவான். அப்போ வேலை நில், நீ கிளர்ந்து பிரயோஜனம் இல்லை, நில்லு அப்படின்ற அந்த தோழி. நீ நில்லாய், நீ புகுந்து தூஷிக்கும் நிலமோ, நீ வர வேண்டிய இடமா இது, வைஷ்ணவன் இல்லையாவா என்கிறாள். சங்கு சக்கரம் என்னிவள் கேட்க. அதனால் சங்கு சக்கரம் இவள் கேட்கும்படி சொன்னாலே இவளுக்கு நோய் தீர்ந்துடும் என்கிறபடியே இதர தேவதைகளை ஒன்றாக நினைத்திராமையாலே நீ என்று தொங்கரித்து வார்த்தை சொல்லுகிறாள். வேலை நில் நீ அப்படின்னு தொம்முன்னு சொல்கிறா, அதாவது தொங்கரித்து வார்த்தை சொல்கிறது, மரியாதை இல்லாமலே சொல்கிறா. அவள் நீங்கள்னு சொல்லலை, நீன்னு சொல்கிறா. நிதானம் அறிந்தாயாகில் நாங்களும் எல்லாம் கேட்கும்படி சொல்லலாகாதோ. அப்போ என்ன என் மொழி கேள்மின். சரி, நீ தான் காரணம், நிதானம்னா காரணம், ஆதி காரணம், அது தெரிஞ்சுட்டுருக்க. அப்போ என்ன காரணம் இவள் நோய்க்கு அப்படின்னு நாங்களும் தெரிஞ்சு கொள்ளும்படி சொல்ல நீ அப்படின்னு தாய்மார்களும் இந்த மற்ற பந்துக்களும் கேட்கிறார். என் மொழி கேள்மின், இவளுக்கு என்னுடைய மொழியை கேளுங்கோள், இவளுக்கு இது க்ஷுத்ர தேவதா ஆவேசத்தாலே வந்தது என்று நினைத்திருக்கிற உங்கள் பிரமமும் தீரும். நான் சொல்கிற வார்த்தையை கேட்டாரும் எல்லாம்
வாழ்ந்து சொல்லுகிற நாமும் வாழும்படிக்கீடாக சொல்ல புகா நின்னேன். கேட்டார் எல்லாரும் வாழ்வா, அப்படி வாழும்படியாக நான் சொல்ல புகா நின்றேன். நான் சொல்லுகிறேன், கேளுங்கள், நீங்கள் எல்லாம் கேளுங்கோள் என்கிறாள். என் அம்மனமீர் புத்திரகா இது ஹோவாச்ச மனுஸ்மிருதி, புத்திரர்களே கேளுங்கள் அப்படின்னு என் அம்மனமீர் கேளுங்கள் என்னுமா போல இவள் சொல்கிறார். நாம் இவளுக்கு உத்தேசர் என்றோம். புத்திரகான்றவர் சின்னவராக இருந்துட்டு பெரியவாளை பார்த்து புத்திரர்களை கேளுங்கள் சொல்கிறார். அந்த மாதிரி மனுஸ்மிருதியில் வரா மாதிரி இங்கேயும் இவள் சின்னவளாக இருந்தாலும் பெரியவளான தாய்மார்களை பார்த்து சொல்கிறார். வயிற்றில் பிறந்தாரேயா, அதனால் நாம் இவளுக்கு உத்தேசர் என்றோ என்று நினைத்திராதே, பூஜ்யர் என்றோன்னு என்னை பற்றி நினச்சிக்காதுங்க. நீங்கள் எனக்கு நீங்கள்லாம் பூஜ்யைகள். இது சொல்லும் தனையும் என்னை உங்களுக்கு உத்தேசையாக கொண்டிருங்கோள். நான் இதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் என்னை பூஜையாக கொண்டு கேளுங்கோள் என்கிறாள். வயிற்றில் பிறந்தாரேயாகவுமாம் இவ்வார்த்தை சொல்லுவார் உத்தேசிராம் இத்தனையிற. இப்படி எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்லுவார். வயிற்றில் பிறந்தவர்களாக இருந்தாலும் உத்தேசியர் அப்படின்னா பூஜ்யர் என்ன அர்த்தம். உலகேழும் உண்டான் சொல்மொழி. இவளுடைய நோயை பரிகரிக்கில் லோகமாக கொண்ட நோவுக்கு பரிகாரமாம் அவன் பெயரை சொல்லுங்கோள். உலகம் முழுவதும் வியாதிகளையெல்லாம் பரிகரிக்கிறவன் பெயரை சொல்லுங்கோள். ஒருங்காகவே உலகேழும் விழுங்கி உமிழ்ந்திட்ட பெருந்தேவன் பெயர் சொல்லகிற்கில். முழுவதுமாக உலகேழையும் விழுங்கி அப்புறம் உமிழ்ந்திட்ட பெருந்தேவன் எம்பெருமான் அவன் பெயர் சொல்லகிற்கில் இவளை பெருவிள் அப்படின்னு திருவாய்மொழி சொல்கிறது 4:6 என்ன கடவுதிரே சொல்மொழி அப்படின்னா பிரளயாபத்சகனாதவன் திருநாமமும் சொல்லப்படும். அதை சொல்லப்படுற மொழி. மாலையன் தன்னந்துழாய் கொண்டு சூட்டுமினே. இவள் கொண்ட நோவுக்கு கேவலம் முக்தி மாத்திரத்தால் போராது, அவனுடைய ஸ்பரிசமுடைய திருத்துழாய் மாலையை கொண்டு வந்து இவள் மேலே ஸ்பரிசிப்பீங்கோள். அந்த தன்னந்துழாய் மாலை கொண்டு சூட்டுமின் அப்படின்னு சொன்னார். மாலையை கொண்டு சூட்டுங்கோள். அழகிய குளிர்ந்த திருத்துழாய் மாலையை கொண்டு இவளுக்கு ஸ்பரிசத்தை உண்டாக்குங்கோள். உள்ளே சேவிப்பதொன்றும் பூசுவதொன்றுமாயிரே பேடஜம் இருப்பது. அப்போ உள்ளே சேவிப்பதுன்னா அது வயிற்றுக்குள்ளே செலுத்த வேண்டியது, மேலே பூசுவது, இது ரெண்டும் வெவ்வேறாக தான் இருக்கும். அந்த மாதிரி இங்கே திருத்துழாயை உடம்புல சூட்டுங்கள், அதுக்கு மேலே வாயால் எம்பெருமான் திருநாமங்களை சொல்லுங்கள், அதுதான் மேலே பூசுறது. ஆகையாலே அவன் திருநாமங்களை செவி வழியே உள்ளே புகும்படி சொல்லுங்கள். அதைத்தான் உள்ளே செலுத்துறது. திருநாமங்களை உள்ளே செலுத்தணும், மேலே பூசுறது திருத்துழாயை பூசணுன்றார். அதை புறம்பே அவன் சாத்தின திருத்துழாய் மாலையை கொண்டு வந்து சூட்டுங்கோள் என்று பரிகாரத்தை சொல்லுகிறாள். யாரு தோழி. இதுக்கு சுவாபதேசம். மோகதசையோடு ஞான தசையோடு வாசியற அவனுடைய ஸ்பர்ஷம் உள்ளது உஜ்ஜீவன ஹேத்துவானபடியும். பகவானுடைய ஸ்பர்ஷம் உள்ளது தான். இவள் மோகதசையை அடைந்திருந்தாலும் ஞான தசையை அடைந்திருந்தாலும் உஜ்ஜீவனத்துக்கு ஹேத்து பகவத் ஸ்பர்ஷம் உள்ள திரவியம். தேவதாந்தர ஸ்பர்ஷம் சத்தையா நஞ்சாம்படியுமான ஸ்ரீ வைஷ்ணவத்துவ விபாகம் பிறந்தபடி சொல்லுகிறது. அப்போ ஸ்ரீ வைஷ்ணவத்துவம்னா பகவத் பக்தியினுடைய மிகுதி. அதனுடைய விபாகம், அதனுடைய பரிபாகம் நல்ல அது முதிர்ந்து இருக்கிற தன்மை. அப்போ தேவதாந்தர ஸ்பர்ஷம் சத்தையா நாசகம். அது தேவதாந்தர ஸ்பர்ஷம் தனக்கு இருக்குன்னு ஞானம் வர வேண்டாம், அது வந்தாலே உடம்புல பட்டாலே அது நாசகமாக ஆகிடும். அந்த மாதிரி சத்தையான அவ்வளவுக்கு விஷ்ணு பக்தி நிறைந்தவள் இவள். அப்படி வைஷ்ணவத்துவ விபாகம் இந்த பராங்குஷ நாயகிக்கு பிறந்தது என்பதை இந்த பாட்டு சொல்லுகிறது. இத்தோட 20வது பாட்டு முடிந்தது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே,
இல்லை எனக்கெதிரே